ஆரம்பமாகின்றது வஜிதாவின் என்ன பேர் சொல்லல கருத்தாடல். சரி, ஓ உங்கள் தலைப்பு என்னவா இருக்கின்றது? இந்த தலைப்பு என்னன்னு சொன்னா, நான் அந்த ஒரு மனிதன் அன்பாக வாழ்வதற்கு இறை நம்பிக்கை அவசியமா இல்லையா, அது நீங்க எப்படி வந்தாலும் சொல்லலாம். அடுத்தது இதுலயே நீங்க முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு காரணம் என்ன? பிறர் மதத்தை மதிக்காத மத நம்பிக்கையோடு நாம் ஏன் பிறர் மதத்தை மதிக்காமல் அல்லது ஏன் வாழ்கின்றோம்? மதித்து வாழ்வதில் நாம் ஏன் முரண்பாடு ஏற்படுகின்றோம்? இதான் என்றது தலைப்பு. இது மூன்று கேள்வி 3 பகுதிகளாக வைத்திருக்கிறேன். மதிக்காட்டாலும் பிரச்சனை இல்லை, மிதிக்காமல் இரு. அதான் இப்ப அதான் நீங்க உங்களோட மனசு நீங்க சொல்லலாம், அது அவங்களோட விருப்பம். குறைகள் இருந்தா குறைகளை சொல்லலாம், நல்லதுகள் இருந்தா நல்லது சொல்லலாம், எதுவாவது உங்களோட மனசுல பட்டதை நீங்க பேசிக்கொள்ளுங்க. ஏன்னா இது கட்டாயம் பேசப்பட வேண்டிய ஒரு தலைப்பாக எனக்கு பட்டது. ஆமா, எல்லோருக்கும் இது சரி வரமான்னு நினைக்கிறேன். உன்டைய பெருசா இந்த பெருசாண்ட நாடே இப்படி கிடக்குது. நாடே கிடக்குது. நேவிஸ் பிலிப் சரல் வாங்க, அவர் தான் மியூட் எடுத்து நிற்கிறார். வணக்கம் நேவிஸ் அக்கா. தலைப்பை திரும்ப சொல்லுங்க ப்ளீஸ். அன்பு வணக்கம் நேயர்களுக்கு. நாங்கள் ஒரு சின்ன ஒரு விவாதம் மாதிரி ஒரு தலைப்பு எடுத்திருக்கின்றேன். இப்பொழுது இந்த நம்ம எங்கு பார்த்தாலும் இந்த மதம் என்பது அன்பை வளர்ப்பதற்கு, எந்த மார்க்கமாக இருந்தாலும் எந்த சமயமாக இருந்தாலும் மதத்தை மதத்தோடு இணைந்து வாழுங்கள், அது அன்பைத்தான் போதிக்கின்றது. ஆனால் அதில் இருக்கின்ற மனிதர் அந்த மதத்தை இணைந்தவர்கள் அதோட வாழ்வதற்கு முரண்பாடாக இருக்கின்றார்கள். தான் வைத்திருக்கிற மதம் பெரிது என்று மார்பு தட்டிக் கொள்கின்றார்கள். அதில் இருக்கிற நல்ல விடயங்களை மற்றவர்களுக்கு திணிப்பதற்கு முயற்சிக்கின்றார்கள். அதால மற்ற மதங்களை இழிவுபடுத்துகின்றார்கள். மனிதன் அன்பாக வாழ்வதற்கு இறை நம்பிக்கை அவசியமா, முரண்பாடாக வாழ்வதற்கு அவசியமாகப்படுகிறதா? இது இறை நம்பிக்கை ஏன் அவசியம் தேவைப்படுகின்றது? பிறர் மதத்தை மதிக்காத தன்மை நம்மளுக்குள்ள ஏன் அது வளர்க்கப்படுகிறது, தூண்டப்படுகிறது? அப்படி வாழ்வது சரியா? எல்லா மதத்திலும் நம்பிக்கை இருக்கும் பொழுது இதில் நாம ஏன் முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டு வாழ்கின்றோம்? இதுதான் எனது கேள்வியாக இருக்கிறது. பலபக்க கேள்விகள் இருக்கிறது, ஆனால் இது கட்டாயம் பேசப்பட வேண்டிய கேள்விகள். மனிதமா வாழ்வதற்கு மனிதம் தேவை. மனிதர்களாக வாழ்வதற்கு அந்த மதம் என்பது ஒரு வழி. அந்த வழி, நாங்க மனிதர்கள் கெட்டுப்போகாம இருப்பதற்கு ஒரு வழிதான் மதம். அந்த வழியை அவங்களோட விருப்பத்துல அவங்களோட மதத்தை கடைபிடிப்பதற்கு எல்லா உரிமையும் எல்லோருக்கும் இருக்கு. நீங்க பேசிக்கொள்வோம். அது எந்த மதமாக இருக்கட்டும், இல்ல மதத்தை இல்லாதவராக இருக்கட்டும், அவர் வாழ்வதற்கு இந்த உரிமை. மதமே இல்லாம தான் இருக்கிறாரு, எதுவுமே இல்லை சொல்லி எதுவும் இல்லை. சரி, சரி, வாங்க. வணக்கம். ஆமா, வணக்கம் வஜிதா. நான் என்னுடைய கருத்தை பதிவாக்கி கொண்டு செல்ல விரும்புகிறேன். மதம் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள், இருப்பவர்களும் இருக்கிறார்கள். என்னை பொறுத்தளவிலும் நாங்கள் எங்களுடைய அம்மா அப்பா நாங்கள் வளர்ந்த சூழ்நிலையை வச்சுதான் நாங்கள் இந்தியாவில் மிச்சத்து பகுதியை கடத்தி கொண்டு போகிறோம். எங்கள் பகுதியில் எங்கள் பக்கத்திலே கட்டாயம் என்று எதுவும் செய்யல. அவர்கள் செய்யறதுல சிலரை பிடிச்சு நாங்கள் கடைப்பிடிச்சுட்டு வர்றோம். அதுல உதாரணத்துக்கு கோயிலுக்கு போறது, விரதம் பிடிக்கிறது, இதெல்லாம் விதிமுறை. இப்படித்தான் எங்களுக்கு இல்லை, அந்த அளவு கட்டாயப்படுத்துறது இல்லை. இன்றைக்கு பிடிச்சாதான் சாப்பாடு, விரதம் பிடிச்சாதான் வீட்டை இருக்கலாம், அல்லது கோயிலுக்கு போனாதான் வீட்டை சாப்பாடுன்ற எந்த எங்களுக்கு சட்டங்கள் இல்லை. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நாங்கள் செய்யலாம் என்ற ஒரு சுதந்திரம் எங்கள சமயத்துல இருக்கு. அதுல நான் இவ்வளவு அம்மாக்கள் செய்த 100 வீதம்னா நான் அதுல ஒரு 20 வீதமே கடைபிடிக்கணும் தெரியும். அவ்வளவும் எனக்கு பிடிச்ச விஷயமா, ஒரு விளக்கு கொளுத்தி கும்புறது நல்ல நாள், அல்லது மெச்சம் சாப்பிடாம இருக்கிறது, முக்கியமான நாள்ல கோயிலுக்கு நேரம் இருந்தா போறது, இல்லைன்றாலும் வீட்டை கட்டாயம் போய்த்தேன் ஆகணும், இல்ல பிள்ளைகளை செய்துதான் ஆகணும் என்ற திணிப்புகள் இல்லை. அடுத்தது எங்களை பொறுத்தளவும் இன்னொரு சமயத்தை நாங்கள் அதுக்கு போகக்கூடாது, அவர்களை கும்பிடக்கூடாது, அல்லது அவர்களோட முரண்பட வேணும் என்ற எதுவுமே நாங்கள் எங்கள் பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதில்லை. மதிக்க வேணும். இப்ப நாங்க சேர்ச்சுக்கும் போவோம், இப்போ உங்களுடைய ஆலயங்களுக்கு எங்களை விட்டா நாங்கள் அங்கேயும் போயிடுவோம். எங்களுக்கு எல்லாமே ஒன்று என்ற இருக்கு. அது ஒன்று. மற்றது எங்கேயும் போய் வாதாடுற தன்மை, இப்ப உங்களோட சமயம் சரியில்லை, எங்களோட சமயத்து மாறும், அல்லது எங்களோட சமயம் சரியில்லை நீங்க அப்படி செய்யறது என்ற தன்மைகள் தெரியல. ஒரு சிலருக்கு விதிவிலக்காக இருக்கும் போது இல்லையா, நான் என்னை பொறுத்தளவில் நான் அந்த தன்மைக்கு போறேன். ஏன்னா எங்களை பொறுத்தளவில் கடவுள் ஒரு கடவுள் தான் உலகத்துல. அந்த ஒன்றை சிலர் உருவங்களை வச்சு பார்க்கணும், சிலர் தங்களுடைய ஆலயத்துல வச்சு பார்க்கணும், சிலர் மனசுக்குள்ளே எனக்கு கடவுள் இருக்கு,
நான் கோயிலுக்கு பொறுத்தவரை ஆனா நான் மற்றவர்களை மதிக்கிறேன், மற்றவர்களை கவலைப்படுத்தாம இருக்கிறேன், மற்றவர்களுக்கு துன்பம் செய்யாம இருக்கிறேன் என்றால் கூட அது உங்களுக்கான நம்பிக்கை. மதம் என்பது நீங்க சொல்ற மாதிரி வழிபடுத்தல், அது ஒரு நம்பிக்கை. அது ஒரு நல்ல வழிக்கு போறதுக்கு மட்டும்தான் அதை நாங்க பாய்க்கணும். சமயத்தை வச்சுக்கொண்டு ஒரு நல்ல நிலைக்கு போறது. மதத்தை வச்சுக்கொண்டு காசு சம்பாதிக்கவோ இல்லாட்டி வேறு ஒரு தொழில் துறையை தேடுறதுக்கோ நாங்க மதத்தை பயன்படுத்துவது இல்லை. அங்க போனா தம்பியில கிடைக்கும் என்பது அல்ல, கட்டாயப்படுத்தலும் இல்லை. பிடிச்ச தந்ததி குறைஞ்சு கொண்டு வருகிறது. எங்கள் சமயத்தை பொறுத்தளவுக்கு அவர்கள் சில வில கோயிலுக்கு வருவார்கள், சில விடயங்களை செய்வார்கள். ஆனாலும் நாங்க கட்டாயம் போகணும், கட்டாயம் இப்படி எல்லாம் செய்யணும் என்றது கட்டாயப்படுத்துறது இல்லை. அந்த உங்களோட மார்க்கம் இருக்கின்றது. நீங்க ஒரு இந்து சமயத்தை சேர்ந்த சகோதரியா இருந்த மனித உங்களோட சொற்கள்ல மனிதத்தை பார்க்கக்கூடியதாக இருந்தது, மனிதன் நிறைந்திருப்பதை என்னால உணரக்கூடியதாக இருந்தது. நீங்கள் மற்ற மதத்தவர்களை இப்ப உங்களோட சமயத்தை கடந்து மற்ற மதத்தவர்களின் அந்த வழிபாட்டு முறை இப்ப சில சமயங்கள்ல அது கட்டாயம் இல்லையாக இருக்குது. சில சமயங்களில் இப்ப நான் இருக்கின்ற சமயத்தை சில விடயங்கள் கட்டாயம் செய்ய வேண்டும், கட்டாயம் இப்படி இருக்க வேண்டும் என்று ஒரு சில கட்டுப்பாடுகள் இருக்கின்றது. அந்த கட்டுப்பாடுகள் அவங்களோட மதத்துல அது சொல்லப்பட்ட ஒரு விதிமுறை. அது எல்லாரும் கேட்கலாம், கடவுளை பாத்தீங்களா இல்லையா, அது நம்பிக்கையை பொறுத்தது, அவங்களோட நம்பிக்கையை பொறுத்தது. அதை நீங்கள் எந்த பார்வையில், எந்த கோணத்தில், எந்த நோக்கத்தில் நீங்க நோக்குகிறீர்கள்? நீங்க சொல்ற மாதிரி ஒருத்தர் ஆழமாக தன்னுடைய மதத்தை இல்ல தன்னுடைய நெறிமுறை ஆழமாக கற்றிருந்தால் அவர்கள் அந்த நூல் வழியில அப்படித்தான் நடக்கிறோம் என்றால் அது சரி. அதுல இப்ப எங்களுக்கு ஒரு நூல் இப்படித்தான் என்று எங்களுக்கு தனிப்பட்ட நூல் இருந்தால் திருக்குறளோ அல்லது பகவத்கீதையோ இது மட்டும்தான் செய்யணும்னா நாங்களும் சில வேளை அப்படித்தான் செய்யும். அதுக்கு இப்படித்தான் செய்யணும் கட்டாயம் என்ற விஷயம் இல்லை. இப்ப நீங்க சொல்ற மாதிரி உங்கள் மதத்தை நீங்க ஆழமாக கற்று ஆழமாக அதன் வழிதான் நீங்க நடக்கிறீங்கள் என்றால் நீங்கள் செய்தால் சரிதான். நாங்கள் அதை நையாண்டி பண்ணவோ நக்கல் பண்ணவோ அல்லது இது என்னப்பா பெரிய என்றது இல்லை. சில வேளை நாங்கள் நீங்க செய்யறீங்க மற்றவர்கள் செய்யலையே, அப்ப அது என்னன்னு உங்கள் மதத்துல இருக்கலாம். இப்ப நீங்க அதை செய்யறீங்க சரியா, ஆனா அதே மதத்தை சேர்ந்து இன்னொருவர் செய்யலையே என்று கேட்கிற அளவுக்கு எங்களுக்கு அந்த பார்வை சில வேளை கேள்வி கேட்க தூண்டலாம். வஜிதா அப்படி செய்யறீங்க ஆனால் என்னுடைய நண்பி அதே மதத்தை சேர்ந்தவர் செய்யலையே, அப்ப அதுக்கு விதிவிலக்கு இருக்கிறதா என்று நாங்கள் கேட்கலாம். அந்த மாதிரி பைபிளை படிக்கிறார் ஒருவர், படிச்சுட்டு தான் சாப்பிடுறாரு, அப்ப இன்னொருவர் அதை தெரியாமலேயே வாழ்கிறார், அது பிரச்சனை இல்லையான்னு கேட்கிறேன். அது எல்லா மதத்திலும் இருக்கு. கடைபிடிப்பவர்கள் ஆழமாக போறதும் மேலோட்டமாக வாழ்றதும் அவரவர்கள் சொந்த விருப்பம். நான் சில பேரை பார்த்திருக்கேன், கூடுதலான சபையில் எங்கே போனா ஏதாவது ஒரு விஷயத்தை முரண்பாடாக எடுத்து மோதி கொண்டிருப்பார்கள். ஆனால் இப்ப காணாத விடயத்தை நீங்களும் கடவுளை நேர காணல, நானும் காணல, ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்களுக்கும் நம்பிக்கை இருக்கு என்கின்ற போதும் அவரவர்கள் சமயம் உயர்வு தான். ஏன்னா அவர்கள் அந்த வழியிலேயே ஊறி விட்டார்கள், அவர்கள் அந்த பாதையை தேர்ந்தெடுத்து விட்டார்கள். இப்ப நான் உங்களை திடீரென உங்கள் மதத்துக்கு மாற என்னால முடியாது, அதே மாதிரி உங்களால இன்னொரு மதத்துக்கு மாற முடியாது. ஆனா ஒரு சிலர் மாறுகிறார்கள், அது அவர்களுடைய தனிப்பட்ட விஷயம். ஆனால் இருக்கும் வரைக்கும் என்ன பொறுத்தளவுக்கும் அவையவர்களுடைய நெறியில தவறாம அந்த நம்பிக்கையோட பாவங்களை செய்யாம போனா அதே போதும். ஒரு மதத்தில் இருக்கும் விடயங்கள் மற்ற மதத்துக்கு இழிவா ஒரு அவங்களோட பார்வையை பொறுத்தது கஷ்டமாக இருக்கலாம், கடினமாக இருக்கலாம், இருக்கலாம். ஆனா இழிவாக இருக்கிறதே அதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அது அப்படி சொல்ல இயலாது. ஏனென்றால் அது அவையவே இல்லை, அவர்கள் உயிராக மதிக்கிற இடத்துல தங்களுடைய சமயங்களை நேராக சொல்லுகின்றார்கள் சிலதரசினி. இப்ப நிறைய எங்கட சமயத்தில் உதாரணமாக குடும்ப கட்டுப்பாடு பிள்ளை செய்யக்கூடாதுன்னு இருக்கிறது. ஒருவர் கேட்டிருந்தா நாய்க்குட்டி போடுற மாதிரி குட்டி போடுறாங்களே முஸ்லிம் மக்கள் என்று கேட்டிருந்தாங்க. அப்ப அந்த நாய்க்குட்டி போடுற மாதிரி குட்டி போடுறாங்களே பண்டி இந்த வார்த்தையை தவிர்த்துட்டு நாய்க்குட்டி போடுறாப்புல போடுறாங்க. அது சொல்லுபவர்களுடைய பண்பாடு அதைத்தான் சொல்ல வருகின்றேன், அதை சொல்ல வருகின்றேன். ஒரு விஷயத்த குறிப்பிட்டு செல்லணும் வஜிதா முகமது. சென்ற மாதம் எங்களோட படிக்கிற ஒரு பிள்ளை உண்டு, ஒரு நாட்டவர், உங்கள் சமயத்தை இஸ்லாமிய சமயத்தை சேர்ந்தவர். அவர் குழந்தை பெறுவதற்கு 1 மாசம் இருப்பதாக சரியா கஷ்டப்பட்டு கொண்டிருந்தார், வேற்று மொழி பேசுவவர். நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், இது உங்களுடைய 3வது குழந்தை, எத்தனையாவது குழந்தைன்னா 3வது குழந்தை. சரி, அப்ப பெண் குழந்தை இதோட நீங்கள் என்ன சரியா கலைச்சு இயலாமை இருந்தார், இதோட நிப்பாட்ட போறீங்களான்னு கேட்டார். அவர் சொன்னா இல்ல, எனக்கு ஆண் குழந்தை ஒன்று வேணும், எனக்கு பிறந்த ஒரு ஆண் குழந்தை இறந்து விட்டது, அது தூமோர் அந்த கட்டி வந்ததால. அவர் சரியா கவலைப்பட்டு சொன்னார், தனக்கு இன்னொரு ஆண் குழந்தை வரும் வரைக்கும் அவர் தான் பெறுவார். சாதாரணமா சொன்னார்,
ஆனால் அவரால் இயலா உடம்பு அவரை பார்க்கும்போது எனக்கு உண்மையா கவலையா இருந்ததுன்னா அவருக்கு அந்த ஆண் குழந்தை அந்த இறந்த குழந்தை திருப்பி அவருக்கு வர வேணும் என்றது அவருக்கு நான் நினைக்கிறேன் அவற்றை அந்த நம்பிக்கையா அல்லது அவர் சமய வழி அப்படி இருக்கிறது அது ஒரு இறந்த குழந்தை திரும்ப அவர்களுக்கு ஒரு ஆண் குழந்தை வேணும். அதாலே அவர் அடுத்து இன்னும் 2 பிள்ளை தாண்டித்தான் ஆண் குழந்தை பிறந்தாலும் அதை பெற்றுக்கொள்ளுவார். ஆனால் அந்த பெண்ணை பார்த்தா உண்மையிலே எனக்கு மனச்சாட்சியின்படி பாவமாய் அப்படி பாக்குற போது சில வேளை இது சமயத்துல அப்படி நம்பிக்கை இருக்கிறதா என்று சில வேளை நாங்கள் அதை யோசிச்சு கேட்கிறோமா அப்படி கேட்கிற மாதிரி அந்த பெண்ணையும் யோசிக்கணும் இல்லையா? என்னன்னு சொன்னா விடயம் ஒரு உரிய காரணங்களுக்காக செய்யலாம். சில இதுகள் இப்ப குடும்ப கட்டுப்பாடுகள் இருக்குதானே, இவைக்கு இயலாது முடியாது டாக்டர் சொல்லியிருக்கின்றார் வைக்கு தாய்ப்பாடும் தான் அவையால பால் இல்லாவிட்டால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை தான் தடுக்கலாம். வைத்து கொண்டு நாங்க பொட்டிப்பால் கொடுப்பது கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். ஒரு பிள்ளைக்கு 2 வயசு வரையும் தாய்ப்பால் கொடுக்க சொல்லியிருக்கிறது. இப்ப எங்களோட குர்ஆன் என்று சொல்லப்படுறது ஒரு எங்களோட வாழ்வியல் முறை. அது இதுக்கும் சமயத்துக்கும் சம்பந்தம் இல்ல. பால் கொடுக்குற விஷயம் அது நர்ஸே சொல்லுவா பிறந்த உடனே. சரியா? உன்னால முடிஞ்ச அளவுக்கு நீ 1 year 2 years இதுக்கு சமயத்துக்கும் நீங்க சமயத்தை இதுக்குள்ள போடாதீங்க. இல்ல சமயத்துல எங்களோட குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது நான் சொல்றேன். 2.5 வயசு வரையும் நீங்கள் குழந்தைகளுக்கு பால் கொடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது மருத்துவ ரீதியாகவே நர்சஸ் சொல்ற விஷயம். ஒரு பெண்ணுக்கு ஒரு அட்வைஸ் பண்ணக்குள்ள எல்லாத்தையும் சொல்ற விஷயம். இதுக்கு சமயத்துக்கு இப்படியான விடயங்கள்ல தான் அந்த இங்க முரண்பாடுகள் ஏற்படுவதற்கு காரணம் வருது என்னண்டா, நாங்க குர்ஆனை நம்புறபடியா சொல்றோம். இப்ப 4 மாதமும் 10 நாளும் ஒரு கணவனை இறந்தவர் சரியா இந்த இத்தா இருக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்ப நீங்க கேக்குறீங்க ஏன் அந்த 10 நாள் 40 நாள் ஒரு கணவனை இல்ல அது நீங்க சொன்ன ரீசன் சரி, அவர் பிரெக்னண்டா இருக்கலாம் அப்படி இப்படின்னு சொல்றீங்க. அதுதான் அதே மாதிரி எங்களுக்கு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. இல்ல இப்ப இப்படி சொல்லுவோமே சரியா, இப்ப எனக்கு தெரிஞ்ச ஒருவர் அவருக்கு பெரிய பிள்ளை 22 23 வயசு. இப்ப அந்த பிள்ளை கல்யாணம் கட்டிட்டது. ஆனா அந்த கணவர் தன் வைஃப் இறக்க கல்யாணத்துக்கு கட்டினவர். அப்ப நான் நினைக்கலாம் அந்த பிள்ளை பிரெக்னன்ட் இருக்கேன், பிள்ளைக்கு 22 வயசு. அப்ப நீங்க சொல்றது சில நேரம் அது என்னன்னு சொன்னா அந்த விருப்பம் இல்லாவிட்டால் கணவன் சொல்லிட்டு மாட்டானா நாங்க இருக்க தேவையில்லை. அந்த இன்னொரு சட்டம் இருக்கிறது, இருக்க தேவையில்லை. ஆனால் அவங்க அப்படி இருக்க மாட்டார்கள். அந்த பெண்கள் என்னன்னு சொன்னா ஒரு கிழவியா இருந்தாலும் இருப்பார்கள். கணவனோட வாழ்ந்ததற்காக அந்த முறைகளை நாங்க கடைப்பிடிக்க வேண்டும் என்பதற்காக இருப்பார்கள் எங்களோட மார்க்கத்தை சேர்ந்தவர்கள். ஆனா அவங்க வெளியால போகலாம், தேவைகளுக்கு போகலாம். நான் இளம் பெண்ணாக இருந்தாலும் போகலாம். கட்டுப்பாடுகள் இருக்கிறது. ஏனென்றால் அந்த சமயத்தில் இருக்கிறபடியா தெரியாமல் சொல்கின்றார்கள் என்பதுதான் விவாதம். அத தெரியாம நான் ஒரு கேள்வியை முன்வைத்து விட்டு விடை வருகிறேன். இப்ப நீங்க சொல்றீங்க இவ்வளவு விஷயங்கள் இருக்கிறது என்றால் கால மாற்றத்துக்கு ஏற்ப குர்ஆனிலே மாற்றங்களை கொண்டு வர இல்ல, குர்ஆனில் மாற்ற முடியாது. ஏனென்று சொன்னா குர்ஆன் நாங்க நம்புகின்றோம், நீங்க நம்பாமல் இருக்கலாம். மற்ற மாற்றவர்கள் குர்ஆன் இறைவனால ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்று சொல்லப்படுகின்ற இந்த வான தூதர் மூலமாக முகமது நபி அவர்களுக்கு சொல்லப்பட எழுதப்பட்டு சொல்லது. குர்ஆன்ல ஒரு சொல் கூட அந்த மொழியில இப்ப இங்க இருக்கிற எனக்கு இருக்கிற குர்ஆன் ஆப்பிரிக்காவிலும் அதே சொல், அதே பக்கம், அதே முறை, சொல்லுகிற முறை ஒன்று, குர்ஆனின் மாற்றங்கள் ஒன்று. என்ன பாடம் இருக்குதோ கடைசி பாடம் அது. புதுசா பழசா ஒன்றுமே இல்லை என்று நாங்க நம்புகிறோம். இல்ல நீங்க நம்புற சரி, ஆனா எல்லாரும் நம்புறாங்கன்னா கேள்வி அதை படித்தவர்கள் தான் எவ்வளவு விஷயங்கள் பாக்குறார்கள். இப்ப நீங்க சொல்லல அவர்கள் முஸ்லீம் இஸ்லாமியர் இல்லைன்னு சொல்றதுக்கு சொல்ல இயலாது. இப்ப நாங்களும் அதுக்குதானே சொல்லி இருக்கிறது. இப்ப என்ன பாருங்க, இந்த உதாரணத்துக்கு நான் ஒன்றை உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். சவுதி அரேபியா சரியா ஆரம்பத்தில் ஜாஹிலியா காலங்கள் என்று சொல்லப்பட அறிவியல்களின் காலமாக இருந்தது சரியா. அந்த காலத்துல அட்டூழியங்கள் சரியா நடந்த ஒரு நாடாக ஒரு சமூகமாக வாழ்ந்தவர்கள் அரேபிய மக்கள். ஒரு தாய் பிரசவமாகும் பொழுது அந்த குழந்தைய மடுவை தோண்டிட்டு கணவர் காத்து கொண்டு நிற்கிறான். பெண் குழந்தை பிறந்தா மூடி விடுறது. அவ்வளவு பேரையும் எடுத்து பெண்ணுக்கு முதல் பெண் உரிமை கொடுத்தவர்
முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆனா நீங்க சொன்னது ஆனா சவுதி இப்ப அரேபியால கேளுங்க, பெண்களுக்கான நிறைய கட்டுப்பாடுகள் சொல்ல வரத்து கேளுங்க. இப்ப மாறிக்கொண்டு வருகிறது. குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த கௌபத்துல்லான்னு சொல்லி ஒரு கட்டிடம் ஒன்று இருக்குதான் அந்த மேல மக்காவுக்கு போய் இருக்கிறார்கள். அதை இஸ்லாமியர்கள் உடைப்பார்கள் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது எப்படி நடக்கும்? குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்குதானே, நாங்க நம்புகின்றோம். எப்படி நடக்கும் என்று சொன்னால் இப்ப வருகின்ற மாற்றங்கள் வர வேண்டும் அங்க. சரி, இப்ப இதோட கேக்குறோம். இப்ப ஒரு ஒரு இல்ல கணவர் இதை தெளிவுபடுத்தி போட்டு நான் சொல்றேன். சரி சரி மெதுவா இப்பொழுது கேளுங்க, மெதுவா கேளுங்க, இப்ப என்ன கேளுங்க. இல்ல இப்பொழுது இல்ல சந்தையில நான் இதை சொல்வதற்கான காரணம் என்ன சொன்னா, ஏன்னு சொன்னா இந்த மாற்றங்கள் வரணும். வந்தால்தான் அங்கிருக்கிற மக்கள் குழம்புவார்கள். அங்கு சாராயம் தொடங்க வேண்டும், பார்கள் துறக்கப்பட வேண்டும், விபச்சார விடுதிகள் வர வேண்டும், அடுத்தது பெண்கள் கேவலமாக நடக்கப்பட வேண்டும். எல்லாம் வரும்பொழுதோ பழைய ஜாகிலியா காலம் ஆரம்பிக்கப்படும் பொழுதோ சண்டைகள் வரும். சவுதி அரேபியா நீங்க நான் செத்தாலும் அந்த தலைமுறைகள் எழுதிக் கொள்ளுங்க, குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது வஜிதா அது ஒரு நிமிஷம், வஜிதா ஒரு நிமிஷம் மன்னிப்போட முரண்பாடான ஒரு பேச கேள்வியும் விட்டு இருக்குதான். சரி, இல்ல, அத நான் இதை சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. அதுக்கு பிறகு அந்த அந்த கௌபத்துல்லாவை இஸ்லாமியர்களே உடைப்பார்கள். இது என்னத்துக்கு இந்த 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 மக்காவுக்கு இவ்வளவு சனங்கள் போகுதானே, கோடிக்கணக்கான மக்கள் போய் வணங்குற அந்த அந்த பள்ளி வாசலை இஸ்லாமியர்களே உடைப்பார்கள். அதுக்கு பிறகு உலக அழிவு நாள்னு சொல்லப்படுகிறது. ஈசா நபி அவர் இப்ப நடக்கின்றதுதான் அந்த பலஸ்தீன் இஸ்ரேல் அந்த அது குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த இடம், சரியா? அந்த இடத்துல தான் மௌசல் மைதானம் என்று உலக அழிவுக்கான நாள் இருக்குது. ஒரு இந்த இவர் ஒரு நபி ஒரு ஆள் வருவார். அதுக்கு பிறகு இந்த ஈசா நபி அவர்கள் வானத்தில் உயர்த்தப்பட்டு அவர் வந்து மக்களுக்கு போதனை செய்யும் வரையும் இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் என்று குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கு. மன்னிப்போட வஜிதா சொல்லப்பட்ட விஷயம் தான் நடக்கும் என்றா அதை சொன்னதை நிறைவேற்றுவதற்காகவும் மக்கள் முனையலாம் இல்லையா? அதான் முனைய மாட்டார்கள். ஏன்னா சைத்தான் சொல்லிருக்கு, சைத்தான் என்று இப்ப நீங்க நம்பாம இருக்கலாம். எங்களுக்கு மறுமை என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது, சரியா? இன்மை மறுமை மத்த ஏன்னா உங்களுக்கு தெரியாம இருக்கலாம், ஏன்னா நீங்க அதை பார்த்திருக்க மாட்டீங்க, பழகி இருக்க மாட்டீங்க. ஆனா மறுமை என்ற ஒரு மறுமையில எங்களுக்கும் இருக்குதான். இப்ப நாங்க பழி செய்தா மறுமையில மறுமை ஒன்று இருக்குது. அந்த மறுமை வாழ்க்கை தான் எங்களுக்கு உண்மை என்று சொல்லப்படுகிறது. இந்த வாழ்க்கை ஒரு 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 இந்த வழிபோக்கர் என்று சொல்லப்படுது குர்ஆன்ல. ஒரு வழிபோக்கருக்கு என்ன வரும்? நாங்க இலங்கைக்கு போறோம்னா 20 கிலோ தூக்கிட்டு போவோம். ஒரு குறிப்பிட்ட நாளைக்கு தான் நாங்க போவோம் விசாவோட. அந்த வாழ்க்கை தான் இங்க எங்களுக்கு ஆசைகள் இருக்குது. அப்ப செய்தான் எங்களை பலிகெடுக்கும். அந்த பலிகெடுப்புல நாங்க வெற்றிகளுக்கு பயிற்சி களம் இது. அந்த பயிற்சியில நாங்க வெற்றி பெற்றோம்னா நாங்க நல்ல பகுதிக்கு போவோம், சொர்க்கத்துக்கு. அடுத்த நேரம் எடுத்துக்கொள்ளுங்கள், நான் விடைபெற்றுக் கொள்கிறேன் வஜிதா. நான் கருத்தை நன்றி நெவிசக்காவை நான் எடுத்துக்கொள்கிறேன். நன்றி சிவதர்சினி. இல்லை, நான் எனது ஆதங்கம் என்னன்னு சொன்னா பிழையான கருத்தோட்டம் இருக்கிறது. அதை நான் தெளிவுபடுத்த வேண்டிய கடமைக்குள்ள இருக்கிறேன். அது அவங்களோட அது எனக்கு பரவாயில்லை, நீங்க கேட்பது அதை நான் தெளிவுபடுத்த வேண்டும். நேவிசாக்கா சொல்லிக் கொள்ளுங்க. பெண் மௌலவியே நன்றி வணக்கம். அது பரவாயில்லை, எனக்கு அது சந்தோஷம், அல்ஹம்துலில்லாஹ். நன்றி நன்றியா, நன்றி. எங்கோட போறீங்க நீங்க? என்னங்க நான் எனக்கு வேற அலுவலி இருக்கு, செய்தி சேகரிக்க. நேவிசாக்கா நீங்க கேட்டுக்கொள்ளுங்க. நான் பேசலாமா? நன்றி வாணியா. நன்றி. ஆமா, வணக்கம் வஜிதா. நீங்க நல்ல ஒரு தலைப்படுத்துக்கு வந்திருக்கிறீங்க. தலைப்பும் விளங்கையில ஒன்றும் இல்ல, நான் இடைக்குல வந்துதான் நுழைஞ்சேன். சரி சொல்லுங்க, தலைப்பா இருக்கா வஜிதா? சொல்லி தலைப்பு என்ன சொன்னா, மனிதன் அன்பாக வாழ்வதற்கு இறை நம்பிக்கை அவசியம் என்று சொல்லப்படுகிறது. என்ன மீண்டும் முதல்ல சொல்லுங்க. மனிதன் அன்பாக வாழ்வதற்கு இறை நம்பிக்கை அவசியம் என்று சொல்லப்படுகிறது. நீங்க அன்பாக மனிதத்தோட வாழ்வதற்கு இறை நம்பிக்கை அவசியம். உங்களுக்கு நீங்க நல்லா வாழ்றதுக்கு சொல்லப்படுகிறது. இறை நம்பிக்கையே முரண்பாடாக இருப்பதற்கு இறை நம்பிக்கை இல்ல. உங்களோட மார்க்கம் உங்களுக்கு பெருசு, எந்த மார்க்கம் எனக்கு பெருசு. அதுல நீங்க ஏன் அப்படி செய்யறான், இப்படி செய்யறான், அப்படி இருக்கி இப்படி இருக்குன்னு நம்பிக்கை எல்லாம் இருக்கிறீங்க. இன்னொரு ஆக்கள் செய்யற மதத்தை ஏன் கேவலப்படுத்தணும்? கேவலப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. உங்களோட மார்க்கத்துல நீங்க செய்யறது உங்களுக்கு பெருமதியாக இருந்தால் மற்ற மார்க்கத்துல செய்யறவனுக்கு அவங்களோட மார்க்கம் என்ன மார்க்கமா இருக்கு? அது ஒண்ணு, அதெல்லாம் எல்லாம் அப்படி சொல்ல போறா எல்லா மார்க்கத்தினருக்கும் இது சரி வேற. நீங்க கேட்டது
அதை ஏற்றுக்கொள்ளணும். அப்ப நீங்க ஏன் மத்த ஒரு சில மார்க்கத்தை மட்டும் சுட்டு விரல் காட்டி இப்படி இப்படி இப்படின்னு பேசுகிறதுக்கான காரணம் என்ன? அதே ஒரு கேள்வி. அது எல்லாவற்றிலையும் நம்பிக்கை இழக்கும் போது நாம எங்க ஒரு நம்பிக்கை நம்மளுக்கு தேவைப்படுது, ஒன்றுமே இல்லை, எங்களுக்கு கஷ்டமா இருக்கு, அப்ப நாங்க இறைவனை தான் போய் கும்பிட போறோம். மன கஷ்டப்படக்கூடாது, நான் என்ன செய்ய போறேன், எனக்கு மனம் சரியான கஷ்டமா இருக்கு, என்ன செய்வேன் நான்? அப்ப அதுல நீங்க நம்பிக்கைப்படுறீங்களா இல்லையா? சரியா நேவி சொல்லிச்சாரல் எடுத்துட்டு செல்வியக்கா பேசுங்க. இல்ல இல்ல இல்ல. வணக்கம் மஜிதா. வணக்கம் மஜிதா. சொல்லுங்க நேவிசேகா. வணக்கம் மஜிதா. நல்ல தலைப்பொண்டு எடுத்துக்கிட்டு வந்திருக்கிறீங்க. எல்லா மதங்களும் ஒரு ஒன்றையத்தான் அடிப்படையாக வச்சு உருவாக்கப்பட்டது. எல்லா மதங்களும் போதிப்பது ஒன்றை ஒன்றுதான், அன்பு. உன்னை நீ எப்படி நேசிக்கின்றாயோ அதே போல நீ அடுத்தவரை நேசி, பிறரை நேசி. உன்னை நேசிப்பது போல் உன் அயலானையும் நேசி என்றுதான் அந்த மதங்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. உங்களோட மதமாக இருக்கலாம், எங்களோட மதமாக இருக்கலாம், பிரிவினை இல்லை. எல்லா மதங்களுக்குமே பொதுப்படையான ஒரு அறிவுரை அன்பு. அந்த அன்பு எங்கிட்ட இருக்கும்போது நாங்க எந்த விதமான தீவினைகளுக்குள்ளேயும் போக முடியாது. சில மதங்கள் சில கட்டுப்பாடுகளை வச்சிருக்குது. இப்ப எங்களோட மதம் எல்லாம் எங்களுக்குள்ள ஒரு கட்டுப்பாடை வச்சிருக்குது. எங்களுடைய அந்த 10 கட்டளைகள் இப்படி நாங்க நடக்க வேணும். கடவுளையே ஒரே கடவுள் தான் எங்களுக்கு. அவருடைய நாமத்தை நாங்க வீணாக பயன்படுத்தக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்கக்கூடாது, பிறர் மனையை பிறர் தாரத்தை விரும்பக்கூடாது, பிறர் பொருட்களை விரும்பக்கூடாதுன்னு பல சட்ட திட்டங்களை, பொய் சொல்லக்கூடாது, களவெடுக்கக்கூடாதுன்னா வச்சிருக்கு. அந்த அடிப்படையில நாங்க நடந்தால் நாங்க கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாக நாங்க வாழலாம். அப்படி எங்களோட மதத்துல வச்சிருக்கு. நாங்கள் தவறு செய்தால் நாங்கள் அதை எங்களுடைய பாவம் மன்னிப்பாக நாங்கள் அதை எங்களுடைய பிரதிநிதியாக எங்களுக்கு தரப்பட்டிருக்க அந்த குருவானவரிடம் போய் நாங்கள் எங்களுடைய பாவத்தை அறிக்கையிட்டு நாங்கள் மனஸ்தாபப்பட்டு அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற வேண்டும். அப்படித்தான் எங்களுடைய மதத்துல சட்டங்கள் வகுக்கப்பட்டிருக்கு. நீங்க சொல்றீங்க பழைய காலத்துல வச்சது கூட குருளாறுல எழுதி இருக்குது, இப்படித்தான் எழுதியிருக்குன்னு சொல்றீங்க. எங்கட காலத்திலையும் பழைய ஏற்பாடு ஒரு எங்களுடைய பைபிள்ல பழைய ஏற்பாடு இருக்கு. அதுல எங்களுடைய நபிகள் வாழ்ந்த காலத்துல இருந்த அந்த சட்ட யூதர்கள், அந்த இயேசுவின் காலத்துக்கு முதல் யூதர்கள் அந்த பழைய காலத்துல ஏற்படுத்தின சட்டங்களை வச்சுக்கொண்டு இயேசு வந்ததுக்கு பிறகு, இந்த புதிய ஏற்பாடு இயேசு வந்ததுக்கு பிறகு அந்த சட்டங்களையே கொண்டு வந்து மனித நேயத்தை சிதைத்தார்கள், மனித அன்பை அவர்கள் புறந்தள்ளினார்கள். அப்ப அவர்களுக்கு தங்களுக்கு சாதகமாக தாங்கள் உயர்ந்தவர்கள், தாங்க தான் எல்லாத்திலையும் முன்னிக்க வேணும், முதல் வகுப்புல நாங்க தான் போய் அமர வேணும், ஏழைகள் எல்லாம் அவர்கள் ஒதுக்கப்பட்டவர்கள், வருத்தக்காரர்கள் அவர்கள் பின்தங்கள் பட்டவர்கள் அவர்களை ஒதுக்கினார்கள் அந்த யூதர்கள், தாங்கள் தான் பெரியவர்கள் என்று. ஆகவே அந்த சட்ட திட்டங்களை எல்லாம் உடைத்தவர் தான் எங்களுடைய 2வது புதிய ஏற்பாட்டில் இயேசு. அவர் தான் போதித்தது. சட்டங்கள் எல்லாம் மக்களுக்காகத்தான் சட்டங்கள் இயற்ற, சட்டங்கள் மக்களுக்காக இருக்கக்கூடாது, மக்களுக்காகத்தான் சட்டங்கள் இயற்றப்பட வேண்டும். ஆகவே சட்டங்கள் மக்களை அடிமைப்படுத்தக்கூடாது. மக்கள் அந்த சட்டங்களால கேள்வி எனக்கு, எந்த சட்டங்கள் அடிமை என்று சொல்கின்றீர்கள்? எந்த சட்டங்கள் என்று சொன்னா அதான் சொல்றேன். சட்டங்கள் என்று சொல்றீங்க, எந்த சட்டத்தை அடிமை என்று சொல்கின்றீர்கள்? இல்ல, எந்த சட்டத்தை இப்ப சொல்றீங்க சட்டங்கள் மக்கள் அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு சொல்றீங்க. எந்த சட்டம் அடிமைப்படுத்துது சமயத்துல? அடிமைப்படுத்தக்கூடாதுன்னு சொன்னா இப்ப உங்களோட சமயத்துல ஒரு சமயத்தை தாக்கி நான் பேசல. உங்களோட சமயத்துல எழுதி இருக்குது அந்த கொர்பான் ஒன்று இருக்குதானே. கொர்பான் சொன்னா கொர்பான் ஒன்று இருக்குதானே. அந்த கொர்பான் சொல்றது அந்த பழைய காலத்துல அந்த கொர்பான் சட்டம் தான் இருந்தது. சரியா? இப்ப நீங்க சொல்கின்றீர்கள், உங்களுக்கு தெரியாது, நீங்க கிறிஸ்தவ மதத்தில் இருக்கின்றீர்கள், உங்களுக்கு புது இந்த ஏற்பாடும் பழைய ஏற்பாடும் வந்திருக்குது. எங்களுக்கு ஒன்றே ஒன்றுதான் நாங்க நம்புறோம். அதுதான் நான் சொல்றேன். அதைத்தான் நீங்க சொல்றீங்க. அந்த பழைய ஏற்பாடுல இப்ப ஒரு விஷயம் குறிப்பிட்டிருந்தீர்கள், தாய்ப்பால் கொடுக்க வேணும் வந்து நீங்க குறிப்பிட்டிருந்தீங்க. கொடுக்கத்தான் வேணும், தாய் பிள்ளைக்கு பால் கொடுக்கத்தான் வேணும். அதுல இப்ப அந்த காலத்துல இந்த காலத்துல இந்த மாற்றம் இருக்கிறது. தாயும் பிள்ளையும் அந்த வகையில் அதே மாத்த வேணும். இல்ல, என்ன பேச விடுங்க கொஞ்சம். அந்த தாய்ப்பால் கொடுக்கறது தாயுடைய கடமை. ஆனா சில நேரத்துல உங்களோட சமயத்துல நான் நேற்று கொண்டு வரேன். உங்களோட சமயத்துல ஒரு பெண் ஒரு உத்தியோகத்துக்கு போற பெண்கள் இருப்பாங்க தானே, உங்களோட சமயத்துல இருப்பாங்க தானே. உங்களோட மதத்துல உத்தியோகத்துக்கு போற பெண்கள், வெளியில போற பெண்கள் தாய்ப்பால் கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை. சரியா? அப்ப அந்த தாய் என்ன செய்வா? அந்த குழந்தைக்கு குட்டிப்பாலை தான் கொடுப்பா. அப்ப அந்த கட்டாயம் செய்யத்தான் வேணும். அப்ப நீங்க சொல்லக்கூடாது அவர் சட்டத்தை மீறி மதத்திலுள்ள சட்டத்தை. உங்களுக்கு நான் சொன்ன கேள்வி விளங்கவில்லை என்றுதான் இதுக்கு இவ்வளவு நேரம் பேசுனதுக்கு விளங்கவில்லை உங்களோட கேள்வினா. நான் கேட்ட கேள்வி ஒன்று உங்களுக்கு விளங்கல.
ஏன் விளங்கலைன்னு இல்ல சொல்றீங்க? விளங்காம தான் நீங்க பேசி கொண்டிருக்கீங்க. என்னன்னு சொன்னா ஓ கேளுங்க, சட்டங்கள் வகுக்கப்பட்டது குர்ஆன்ல இப்படி இருக்குது. ஓ, அவங்க எங்களுக்கும் சட்டங்கள் வகுக்கப்பட்டு இருக்குது. கேளுங்களேன், ஓ கேளுங்க, அந்த சட்டங்கள் இருக்குத்தானே, அந்த சட்டங்கள். இப்போ ஒரு தாய்க்கு குழந்தைக்கு பால் கொடுக்க இல்லாட்டி அந்த குழந்தைய சாக வைக்கிறல்ல, அந்த குழந்தைக்கு அந்த பிள்ளைக்கு புட்டி பால் கொடுக்க வேணும். அவங்க வாழ்வாதாரம் இல்லை, அவ வேலைக்கு போறான்னு சொன்னா ஓ அந்த பிள்ளைக்கு அவ தாய்ப்பாலை வாங்கி கொடுத்துட்டு அதுக்கேத்த மாதிரி அந்த வழிமுறைகளை செய்துட்டு போகலாம். அங்கு எதற்கும் தடை இல்லை. விளங்குதா உங்களுக்கு? அங்கு தடை இல்லை. ஆனால் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் உங்களோட குழந்தைக்கு 2.5 வயசு வரையும் தாய்ப்பாலை கொடுங்கள். தாய்ப்பால் இல்லாட்டி அந்த தாய் என்ன செய்வா? அது இல்லாட்டி அடுத்து அடுத்து சொல்லிருக்கித்தானே, அடுத்த விட சொல்லப்பட்டிருக்கித்தானே, அதை நீங்க கேட்கிறீங்க இல்லையே. இல்ல, இல்லன்னு தாய்ப்பால் சொல்லலையே. அந்த தாய்க்கு தாய்ப்பால் சுரக்காட்டி அந்த தாய் என்ன செய்வா? தாய்ப்பால் அதைத்தானே அது உங்களுக்கு விளங்கலையே நான் கேட்ட கேள்வி. அதை நான் சொல்றேன் தானே. அந்த அடுத்த ஸ்டெப் இருக்குது பாருங்க, நல்லா கவனமா நான் சொல்ற கேள்வியை கேளுங்க. தாய்ப்பால் கொடுக்க சொல்லுது, முதலாவது பதில். அந்த தாய்க்கு பால் கொடுக்கல, பிறந்த உடனே பால் கொடுக்கல, குழந்தைய சாக வைக்க சொல்லுதா? நஞ்ச கொடுத்து சாக வைன்னு குருவான் சொல்லல. அடுத்த ஸ்டெப், உனக்கு மாட்டுப்பாலை வாங்கி கொடுக்கலுமா, நீ மாட்டுப்பாலை வாங்கி கொடு. ஆட்டுப்பால் வாங்கி கொடுக்கலுமா, ஆட்டுப்பாலை வாங்கி கொடு. கஞ்சி கொடுக்கலுமா, கஞ்சி கொடுன்னு அடுத்த பதில சொல்லுது. ஓ சொல்லுது. அதான் நீங்க கேக்குறீங்க இல்லையே. அதை இல்ல, விட்டுட்டு நான் புரிஞ்சுக்கிறேன். தாய்ப்பால் கொடுக்க முடியாட்டி என்ன செய்யறதுதான் நான் கேட்கிறேன். தாய்ப்பால் கொடுக்க முடியாது, அதை புரிஞ்சு விடுங்க. கொள்ளாமதான் இருக்கு. தாய்ப்பால் கதையை விடுங்க, தாய்ப்பால் கதையை விடுங்க. சரி, மற்றது நான் உங்களோட பக்கத்துக்கே நான் வரேன். இந்த மனிதர்களை புண்படுத்துவது இருக்கு, அது மிகவும் கேவலமான விடயங்கள் தான். இல்ல, எந்த சமயம் புண்படு, ஒரு சமயமும் புண்படுத்தவில்லை மனிதர்களை. மனிதர்களை புண்படுத்துவது புண்படுத்துகிறார்கள். மனிதர்கள் தான் மனிதர்களை புண்படுத்துகிறார்கள். சமயங்கள் சமயங்கள் புண்படுத்தவில்லை. சமயங்கள் ஒரு நல்ல அறிவுரைகளை தான், நெறிமுறைகளை தான் கூறி அதுல இணைந்திருக்கிற மனிதர்கள் அந்த பக்கம் என்னென்று தெரியாம, என்னென்று படிக்காம, அந்த உள் ஆழம் தெரியாம. இப்ப நாங்க சொல்றோம் பினாப்பழம் இருக்குது, வெளியால முள் அரிக்குது பார்க்க. அந்த பழத்தை பார்த்து கொஞ்சம் நில்லுங்கக்கா. இப்ப ஏழை எளியவர்களை ஏழை எளியவர்களுக்கு இறங்க வேணும். நீங்க உங்களோட இதுல உங்களோட கணக்க செய்ய நீங்க உங்களோட அறிவுரையில இருந்து கணக்க நீங்க அந்த விடயத்தை விடுங்களேன். இல்ல, ஈகை அது உங்களோட மதத்துல நிறைய இருக்குது, இல்லைன்னு சொல்லல, நிறைய இருக்குது, ஈகை இருக்குது. சில மாற்றங்களுக்கு சில மற்ற மதத்தவர்களுக்கு ஒரு பேச விடுறேன்னா ஒரு மனிதரோட பேச விடணும். அது கூட நீங்க கத்து சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இப்ப ஈகை உங்களுக்கும் சொல்லி இருக்குது, எங்களுக்கும் சொல்லி இருக்குது. சரியா? ஈகை எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒன்றுதான். தானம் கொடுக்கணும், தர்மம் கொடுக்கணும். இப்ப நீங்க 40 நாள் நோன்பு இருக்கிறீங்க, நாங்களும் 40 நாள் நோன்பு இருக்கிறோம். நீங்க உண்மை நோன்பு, உங்களோட நோன்பு மிகவும் பரிசுத்தமான நோன்புன்னு தான் நான் சொல்லுவேன். எங்களுடைய நோன்பு அப்படி இல்லை. நாங்க எங்களுடைய சில நேரத்துல தளர்வான கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டிருக்குது. எங்களுடைய அந்த நோன்பு விடயங்கள்ல வயதானவர்கள், வருத்தக்காரர்கள், அவர்களெல்லாம் நோன்பு பிடிக்க தேவையில்லை. இளம் வயது சின்ன பிள்ளைகள் நோன்பு பிடிக்க தேவையில்லை. ஆனா உங்களதுல கட்டாயம் நீங்க நோன்பு பிடிக்கணும், நோன்பு பிடிக்காட்டி அதை இன்னொரு நாள் நீங்க செய்யணும் மட்டும் உங்களுடைய மதத்துல கடைப்பிடிக்கப்பட்டிருக்குது. ஆனா எங்களுடைய மதத்துல அப்படி என்று சில சலுகைகளை எங்களுடைய அந்த திருச்சபை எங்களுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்கு. சில சலுகைகளை வயதானவர்கள் பிடிக்க தேவையில்லை, மருந்து மாத்திரைகள் சாப்பிடுகிறவர்கள் குடிக்க தேவையில்லை, அப்படி என்று அந்த சில கட்டுப்பாடுகள் வச்சிருக்குது. அப்படி ஒரு கட்டுப்பாடு இருந்தா அவர்கள் அந்த அந்த விதிமுறைகளை மீறாம அவர்கள் நடக்கும்போது அவர்கள் கடவுளுக்கு ஏற்ற பிள்ளைகளாத்தானே இருப்பார்கள். அவர்கள் அப்படி இல்லை, அப்படி இருப்பார்கள் தானே அவர்கள். அப்படி ஒரு கட்டுப்பாடு உங்களுக்குள்ள இருந்தா நீங்க அந்த கட்டாயம் அதுக்குள்ளதான், அந்த இதுலதான் நாங்க இருக்கணும் என்று சொல்றது அது ஒரு அந்த எங்களால ஏற்றுக்கொள்ள முடியாத மாதிரி இருக்கு. அதுக்குள்ளதான் போய் இருக்கணும். இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்களும் கொஞ்சம் மாறத்தான் வேணும். ஆனா சமயத்தின் அடிப்படையில நாங்க அவங்கவுங்களோட மனநிலையை பொறுத்தது. புண்படுத்துறது, மனசை புண்படுத்துற மாதிரி மாறி இருக்கிறார்கள். இஸ்லாமிய மக்களும் மாறி இருக்கிறார்கள். நான் இல்லையே ஒன்று சொல்ல, அது அவங்களுக்கு விருப்பம். மாறாம இருக்கிறவர்களை நீங்க மாறத்தான் வேணும். நீங்க மாறாம இருக்கிறவர்கள் நாங்க சொல்றார்கள். இப்ப காலத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாறத்தான் வேணும். காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணும்னு சொன்னா சில இப்ப உங்களுடைய கட்டுப்பாடு உங்களுக்கு இருக்குது. நாங்க பழமையில ஊறப்பட்ட நாங்க தான் ஒத்துக்கொள்றோம். பழமையில ஊறப்பட்ட எங்களுக்கு அதை விட்டு வெளியில வர்றதுக்கு ஏலாது, முடியாது. நாங்க மாறி எங்களுக்கு முடியாது. பழமையில இருந்து வெளியில வர்றதுக்கு எங்களுக்கு முடியாது. நாங்க எங்களோட தாய் தகப்பன் எங்களுக்கு எப்படி சொன்னாங்களோ அதே பழமையில தான் நாங்க ஊறிக்கொண்டு வாரோம். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு நாங்க கட்டாயப்படுத்த முடியாது. ஏனென்றா அவர்கள் வெளியில 4 வருடம் குழம்புறவர்கள், 4 இடங்களுக்கு போறவர்கள்.
இப்ப உங்களோட மதத்திலும் சரி எங்களோட மதத்திலும் சரி நான் கல்லூரியில படிக்கும்போது கலவனாக எல்லாரோடையும் சேர்ந்து பழகக்கூடிய ஒரு சந்தர்ப்பங்கள் இருக்கு. ஆராக்கா அதுக்காக நீங்க சொல்ல மாறவில்லை என்று முடியாது. சொல்லவில்லை. நீங்க சொல்ல முடியாது இஸ்லாமிய ஆண் பிள்ளைகளோட பாடசாலையில் தான் நீ படிக்கணும், பெண் பிள்ளையோட பாடசாலை தான் நீ படிக்கணும்னு நீங்க சொல்ல முடியாது. ஏன்னா இங்கத்தைய பொறுத்த மட்டும் காலங்கள் மாறினா நாங்க அதுக்கேற்ற மாதிரி நாங்க மாறத்தான் வேணும். அதுக்காக நாங்க எங்களோட மனசை நாங்க மாத்தக்கூடாது. எங்களோட மனசு சுத்தமா இருந்தா எங்கட மார்க்கம் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. இப்ப மாற வேண்டாம் என்று சொல்ல முடியாது. எப்ப மாற எத்தனை பிள்ளைகள் இன்றைக்கு டாக்டராக, என்ஜினியராக, இரவு வேலை செய்யக்கூடியவர்களாக அப்படியெல்லாம் இலங்கையில கூட இருக்குது. ஒரு பிள்ளை இந்த இதுக்கு நாசாக்கு கூட போயிருக்குது, காத்தாங்குடி குழந்தையோடு. அப்ப மாறவில்லையா? வீட்டுக்குள்ள மொக்காடு போட்டு படிக்காம குந்தி கொண்டு இருக்கிறதா? சீனா அதான் சொல்றேன். கொஞ்சம் நில்லுங்க, நான் சொல்றது இப்ப பள்ளிக்கூடத்துக்கு ஒரு டீச்சரா இருக்கிற ஒரு டீச்சர் இதுல ஒரு டீச்சரா சீனான கல்வியை கற்றுக்கொள்ளுன்னு சொல்லுது. அதுக்காக நான் இருப்பதற்காக நான் உறிஞ்சு போட்டு போக வேண்டும் என்று எங்கட மார்க்கம் சொல்லல. அதை திணிப்பதற்கு மற்றவர்கள் இப்ப உங்களோட முஸ்லிம் சமூகத்திலேயே எத்தனையோ பேர் என்ன மாதிரி முன்னேறி இருக்காங்க தெரியுமா? எவ்வளவு விஷயங்கள் நாங்க பாமுகத்துல கூட ஒரு பெண்மணியை பார்த்துருந்தோம். அந்த பெண்மணி எவ்வளவு அழகா எவ்வளவு திறமையான செயல்களை ஆற்றிக்கொண்டு அவருக்கு வந்து இதுல பாமுகத்துல இருந்தா இப்ப நீங்க இங்க இருக்கீங்க, இலங்கைக்கு போயிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த பெண்மணியுடைய இதை பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த உங்களோட முஸ்லிம் சமயத்துல இருந்து வந்த அந்த பெண்மணி தான். ஆனா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி அவ மாறி இருக்கிறா. எவ்வளவோ நல்ல விஷயங்களை செய்திருக்கிறா. எவ்வளவோ நல்ல விஷயம் நாங்க அப்ப கூட பகிர்ந்து கொண்டோம். நாங்க அந்த விஷயத்தை ஒரு நாள் எல்லாருக்கும் தெரியும். நாங்க பாமுகத்துல வந்தாவோ இருக்கா. அப்ப நாங்க காலத்துக்கு ஏற்ற மாதிரி மாறத்தான் வேணும். பழைய அவர்கள் அப்படி. ஆனா அவர்கள் அவங்களோட மதத்தை மீறணும்னு சொல்றீங்களா நீங்க? அப்படி மீறி போராக்களையும் நாங்க ஒண்ணும் செய்யலாது. போயிருக்கிறார்கள் இந்த நாட்டுக்கு ஒத்துக்கொள்றீங்க. மனிதர்கள் தானக்கா, உணர்வுள்ள மனிதர்கள் தானே. இப்ப அவங்களும் ஆசை பாசங்கள் உள்ள எத்தனை பேரு கண்ணால பார்த்திருக்கிறோம். ஐரோப்பிய நாட்டு மனிதருடைய உணர்வு. ஆனால் மார்க்கம் சொல்லவில்லை என்பதுதான் எனது விவாதம். விளங்குதா? இப்படித்தான் நாங்க வாழ வேண்டும். சரி வச்சுதா. இப்ப எங்களுக்கும் பாவம், இப்ப எந்த இதுலயும் பாவம் செய்யாதவர்கள் இல்லை, இருக்கிறார். எத்தனையோ பாவங்கள் செய்தார், கொலை செய்கிறார்கள், கொள்ளை அடிக்கிறார்கள், எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். அப்ப அதுக்காக நாங்க சொல்லக்கூடாது நீ இந்த மதத்துல இருக்க. எத்தனையோ பேரு கொடுக்கிறார்கள் இருக்கிறாங்க, குடிக்கிறார்கள் இருக்கிறாங்க, விபச்சாரம் செய்யறாங்க. அப்ப நாங்க அடிப்படையான ஒரு இப்பத்திய காலத்துக்கு ஏற்ற மாதிரி அடிப்படையான உண்டத்தை நாங்க கொண்டுறணும். அன்பாக இருங்க, மனித நேயத்தோட இருங்க, கடவுளுக்கு எதிரான எந்த இதையும் செய்யாதே ஒழிய மதத்துல இப்படி எழுதி இருக்குது இதன்படிதான் நடக்கணும், கட்டாயம் இதன்படிதான் நடக்கணும். நான் அந்த விடயத்தை கேட்கல. அத நாங்க கேட்ட கேள்வி என்னன்னா, இழிவுபடுத்துவது வேதனையை தருகிறது. இப்ப உங்களோட சொல்ல வர பேச்சு, அது பேச்சு. அது இப்ப உங்களுக்கு மட்டும் உங்களை மட்டும் இழிவுபடுத்த இல்லை, சரியா? எங்கட இதுலயே இப்ப நான் ஓப்பனா சொல்றேன், எங்கட வீட்டுக்கு பக்கத்துல இஸ்லாமிய பிள்ளைகள் இல்லை. அது கமெண்ட் பள்ளிக்கூடம் மலமை போலவே. ஆனால் அதில் 99% இஸ்லாமிய கேர்ள்ஸ் ஸ்கூல். அது சரியா? அதில் இப்போ எங்கட பிள்ளைகள் போகிறதில்ல. நான் ஓப்பனாக சொல்கிறேனே. காரணம் என்னென்னு சொன்னால், அவ்வளவுக்கு படாத பாடுபடுத்துறது இந்த பிள்ளைகளை பிடிச்சி. பொட்டு வச்சு போனா பிரச்சனை, விபூதி வச்சு போனா பிரச்சனை. இந்த பிள்ளை கூடாதானே இந்த பிள்ளை ஃப்ரெண்டா இருந்தா அவளத்தையும் தங்கட பக்கம் இழுத்து ஒரு பிள்ளை மன உளைச்சல்ல அவள் போக மாட்டேன்னு இருந்து பள்ளிக்கூடத்துக்கு. கடைசியா டீச்சர்கிட்டையும் போயில. ஏன்னா அவரும் இஸ்லாமியர், சரியோ? அப்ப அவரும் அங்காள பக்கம் தானா. நான் சொல்றேன், நோப்பனா வேற பிரச்சனை இல்லை. அப்ப அது மட்டும் இல்லை, நான் சொல்ல விரும்ப இல்லை சில விஷயங்கள், சரியா? அதுக்குள்ளேயே நடக்கிற விஷயங்கள். அப்போ அதுக்குள்ளே ஒன்றோட உண்டு, சரியோ? அப்படியெல்லாம் தான் இருக்குது அதுக்குள்ளே. அப்போ அதுக்கு பிறகு நான் பார்த்த பிள்ளை பெரிய பொட்டோட போனாள். போயிட்டு சொன்னால், நான் ஓமாள் அவங்களோட இதில் இருக்கட்டும், நீங்கள் உங்களோட இதில் போங்கன்னு. பிறகு பார்த்தா அந்த பொட்டு சின்ன சுருங்கி வந்துட்டு. அப்போ நான் கேட்டேன், நீ அங்கே வரக்குள்ளே எனக்கு பொட்டு தெரியும், இப்போ பொட்டு வச்சிருக்கிறீன்னு கேட்குற அளவுக்கு. அப்போ அந்த பிள்ளை சொன்னது, இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி இல்லை மாமி, அங்கே என்ன படாத பாட படுத்தினவங்க எல்லா பட்டையாலும் சேர்ந்து, சரியா? ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு கதை. அதுக்கு பிறகு அந்த பிள்ளை அதுக்கு பிறகு அந்த பிள்ளை 1 மாதம் 2 மாதம் இல்லை என்ற ஒரு அண்டர் ப்ரெஷரில் இருந்தது. அது இருந்து வீட்டில் எல்லாம் பிரச்சனைப்பட்டு கவுன்சிலிங்கெல்லாம் போகிற அளவுக்கு, கவுன்சிலிங் செய்கிற அளவுக்கு அந்த பிள்ளைய இவர்கள் எல்லாரும் சேர்ந்து
சரியா? அதுக்கு பிறகு நல்ல காலம் அவளுக்கு 2 months தான் இருந்தது அந்த பள்ளிக்கூடத்தை விட்டு இன்னொரு பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு. அது பிறகு அப்போ இதுக்கு முதலே தங்கச்சி ஆக்களுக்கெல்லாம் அந்த ஸ்கூலில் தான் அப்ளை பண்ணி வச்சுருந்தது. ஒரு காலத்தில் ராகி படித்தது அதில் தான் உண்மையிலேயே பெஸ்ட் ஸ்கூலாக இருந்தது அது. அப்போ அதுக்கு பிறகு இந்த பிள்ளைக்கு நடந்த இந்த பிரச்சனையில் அந்த 2 தங்கச்சிமாரையும் அதுக்குள்ளே எடுத்துட்டார்கள். எங்களுக்கு இது வேண்டாம் ஓப்பனாக தான் சொல்லி எடுத்தார்கள். இப்படி என் பிள்ளைக்கு இது நடந்தபடினால நாங்கள் இன்னொரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம்னு சொல்லி அந்த ஸ்கூல் இப்போ அந்த மாதிரி இருக்குது. இந்த ஸ்கூல் அப்படி தான் இருந்தது. இப்போ சொல்லப்போனால் இப்படி தலைகீழ் பச்சை பொய்யெல்லாம் சொல்லுவேன். பஸ்ஸுக்குள்ளே இருப்பேன். ஒரு நாள் வாரன் அந்த பிள்ளைக்கு தாய் ஃபோன் அடிக்கிறார். சரியா? அந்த பிள்ளை சொல்லுது, நான் பஸ் ஸ்டாப்பில் நிற்கிறேன், ஆனால் அது நான் மட்டும் சொல்ல இல்லை. சரியா? அந்த பிள்ளை பள்ளிக்கூடத்தில் ஏறுது பஸ்ஸுக்குள்ளே, பார்க்கல ஒருவர் நின்று அதுக்குள்ளே ஏறுறார். 2 பேரும் அதுக்குள்ளே நிற்கணும். தாய் அடிக்க அந்த பிள்ளை சொல்லுது, மாமோ ஏதோன்னா சொல்லுது. சொல்லப்பட்டு நான் பஸ்ஸுக்காக காத்திருக்கணுன்ட்டு. எவ்வளவு ஏமாத்து, எவ்வளவு ஒரு இப்படி நடக்கும் பொழுது பண்ணி கவுன்சிலிங் ஏதாவது உண்டு. நீங்க அதைத்தான் நாங்கள் சொல்ல வரோம். இப்ப அதைத்தான் நாங்க சொல்ல வரோம். நீங்க உங்களோட மதம் உங்களுக்கு உண்மையிலேயே நல்ல மதம் தான், உண்மையிலேயே நல்ல கட்டுப்பாடுள்ள மதம் தான். ஆனா அந்த வருங்கால சந்ததிகள் எப்படி போகுது? நானும் ஒரு சிறு உதாரணம் சொல்றேன். 2-3 நாளைக்கு முதல் பஸ் ஸ்டாண்ட் நிற்க போகுது. சின்ன பிள்ளை, முஸ்லீம் பிள்ளை தான், சின்ன பிள்ளை. பஸ் ஸ்டாண்ட்ல நிறைய பேர் நிக்கிறாங்க, ட்ராமுக்காக காத்துக்கொண்டு நிக்கிறோம், நாங்களும் நிக்கிறோம். அந்த புள்ள ஒரு பொடியனோட இடுப்பை கட்டி பிடிச்சுக்கிட்டு கெட்டுக்கிட்டு இருக்கு. அவன் கையை காட்டி நோ கொண்டு அவன் தள்ளி போக இந்த பிள்ளை ஓடி அவனை விடுகுது இல்லை. முஸ்லீம் பிள்ளை விடுகுது இல்லை. பாருங்க, அப்படியெல்லாம் இருக்குது. என்ன காலம் மாறி காலம் மாறிடுச்சு. அப்ப நாங்க எங்கட குர்ஆன்ல இப்படித்தான் இருக்குது, நாங்க இது மாதிரி தான் மாற்ற முடியாது. பெற்றோர்கள் சொல்லி அது உணர்வு. பாணி சொன்னதை ஏற்க முடியாது. நீங்க சொல்றது ஒரு மனித உணர்வு. அது மனுஷன் வயசு எல்லாம் அதை சொல்ல இயலாது. அது எந்த அப்படித்தான் நான் அதை சொல்ல வரல. உங்களுக்கு இன்னும் கேள்வி விளங்கல. பாணிக்கு விளங்கி இருக்கு. என்னன்னு சொன்னா, இப்ப பாணி சொன்னிக்குதானே ஒரு சமயத்தை இழிவுபடுத்துறது மோசம் என்று சொல்றேன். அது எந்த சமயமாக இருந்தாலும் சரி, எந்த இன மக்களாக இருந்தாலும் சரி, குடிக்கிறது வேற. சொல்றேன், அப்படித்தான் நடக்குது. எல்லா பக்கத்தாலையும் அப்படித்தான் நடக்குது. எல்லா பக்கத்தாலையும் நடக்குது. ஒரு கட்டுப்பாடு, ஒரு விதிமுறைகள் இருக்குது. அந்த விதிமுறைகள் படி நாங்க நடந்தா, இப்ப நாங்க மற்றவர்களை மனதை புண்படுத்துறது அது உங்களோட மதத்துல எங்களோட மதம் எல்லாம் கூடாது. புண்படுத்துறதுன்னா சரியான மோசமான செயல். அதெல்லாம் வேதனைப்பட்டு விரக்தியில அந்த பிள்ளைய பொட்டு வைக்க வேணாம், அது புரந்தத்துல இருந்து பொட்டு வைக்க வேணாம், திருநீறு சாத்த வேணாம்னு சொல்றது ஒரு கேவலமான ஒரு செயல். அந்த சமயத்து அது 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 பிள்ளை. அந்த சமயத்துக்கான ரெஸ்பெக்ட் நாங்க எந்த மதமா இருந்தாலும் நாங்க கொடுப்போம். ரீதியானது, வயசு ரீதியானது, குடிக்கிறது அவங்க அது ஒரு வயசு எல்லைக்குள்ள ஒரு இடத்தை பொறுத்து அது மாற விஷயம். அது அவங்களோட இப்ப வச்சுதா சந்தர்ப்ப சூழ்நிலை. இப்ப எனக்கு வேலை தேவை. சரியா? இப்போ வேலை தேவைன்னு சொன்னா நான் ரூல் அண்ட் ரெகுலேஷன்ல இருக்கலாது. இருந்தா நீங்க எங்கேயும் வேலைக்கு போயலாது. இப்போ ஒரு காலத்தில் நாங்கள் கேள்விப்பட்ட அப்படின்னா, உங்களோட இஸ்லாமியர்கள் அந்த ஆல்கோஹால் அதுகளை நாங்கள் கடையில் நாங்கள் தூக்க மாட்டோம், எடுக்க மாட்டோம் கையால். இப்போ ஆல்கோஹால்கள் இதுன்றது தானே வாங்குறாக்கள் வாங்குவினோம். அப்போ அது இதுக்காக நாங்கள் அதை தொடவும் மாட்டோம், அதுக்காக நான் டெல்லியில் வேலை செய்ய மாட்டேன்னு சொன்னாக்கள் இருந்தது. என்ற காரணம் நான் கேள்விப்பட்டேன். சரியா? அது செய்யக்கூடாது. ஆனால் இப்போ நடக்குது. அவர் இல்லையான்னு சொன்னா அவர் எங்க போறது? அது இல்லாம சொன்னா அடுத்த ஸ்டெப் என்ன சொல்லுதுன்னு சொன்னா, நீ வேற தேடு. அது தேட விரும்பாட்டி அது ஒன்று பாவம். தேட விரும்பாட்டி இல்ல வச்சுதா இது ஒன்று இப்பத்தி நிலைமையில இல்ல இருக்கிறவன் அந்த வேலையில காரணம் என்னன்னு சொன்னா, வேற ஒரு குப்பை கூட்டுற வேலை எடுக்கலாதா? நான் சும்மா கேக்குறேன். அது அந்த சட்டத்துக்குள்ள இப்ப பண்டிகை நீங்க சொல்ற மாதிரி வச்சுதா அப்படி உலகம் பண்டிகை நீங்க சாப்பிடறீங்க தானே? கொஞ்சம் இல்லைங்களா? அப்ப அந்த பெண்கள் எல்லாம் தீட்டி வச்சிருக்கிறத இதால செய்தது அது அதுதான் பண்டி கொழுப்பு. இப்ப இந்த காலங்கள்ல என்ன சொல்றேன்னு இது போடுவாங்க, இந்த மருதாங்க தானே சொல்லுவாங்க. அதை போடுவாரு. அந்த கண் மட்டும் தெரியக்கூடியதாகத்தானே போடுவார்கள். தங்களுடைய முகத்தை ஒருத்தரும் பார்க்க கூடாது, கண் மட்டும் தான் தெரியணும். அந்த கண்ணால எத்தனை இதுகளை அவர்கள் பார்ப்பார்கள் சொல்லுங்க பாப்போம். அது பாக்குறதுல ஒன்றும் இல்லதானக்கா. பாக்குறது சரி. இங்க பாருங்களா, அந்த பார்வையில நாங்க பார்த்து மத்தவங்களை
பிள்ளையாக நடந்தோம்னா பார்வையை காட்டி கொண்டு இருக்குது. அப்படி அதைத்தான் சொல்லுது. மற்ற போன் ஸ்டாண்ட், போனுக்கே ஸ்டாண்ட் இப்ப அது அவ்வளவு மரியாதை புனிதமான ஒரு விடயம் அது. அது அது அவங்களோட வைக்காதாக்களை வைக்கல வாணி, அது செய்யக்கூடாது. செய்தாக்களை நாங்க ஒண்ணும் செய்ய இயலாது. அதை பாதிக்கிறார்கள் தானே. அப்ப உங்க சட்ட திட்டத்தின்படி நடக்கிறவர்கள் தான் அது மனிதன் தானக்கா. இப்ப அததானே நான் சொல்ல அதுதான் 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 அவருடைய காலத்துக்கு ஏற்ற மாதிரி காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க மாறத்தான் வேணும். ஏன்னா இந்த உலகத்துல நாங்க நவீன எங்கட மார்க்கம் சொல்லுது மாறக்கூடாது, நீங்க இப்படித்தான் இருக்கணும்னா மாறக்கூடாது. சரி சொல்லுது. பெரியவர்கள் மாற மாட்டாங்க. ஆனா செய்யறது அவங்களுக்கு பாவம். அது அவங்க பாவம் தான். அவங்களுக்கு அந்த பாவம் சுத்திக்கிட்டு வரும். அவங்க நல்ல சந்ததிகளை உருவாக்க மாட்டாங்க. அவங்களுக்கு அது பாவம். இல்ல இதே குரான வாய்ச்ச அம்மா அப்பா தானே அந்த பிள்ளைகளை வளர்க்கணும். இல்ல வாணி, சரியா வளர்த்திருந்தா சரியா சொல்லி சரியா சொல்லி கொடுத்தது வச்சுதான் சின்னத்துல சரியாதான் சொல்லி கொடுத்து வளர்த்தது. அந்த வயதொண்டு வரைக்குள்ள நாங்கள் எதுவும் செய்ய பிள்ளை போகுது எல்லாம் மூடிது. இப்போ நான் உங்களே சொல்லலை, எல்லாருலேயும் இப்போ அப்பா சொல்கிற எனக்கு தெரிஞ்ச ஒரு பிள்ளை அப்போ 27 வருஷத்துக்கு முதல் அப்போ எண்ணெய் வச்சு தேய்ச்சி பின்னல் தான் அனுப்புறது. இப்படி என்ன அனுப்புனீங்க கொஞ்சம் பாருங்க. அப்போ அந்த அப்பா சொல்கிறார், இங்கே பாரு நீ இப்படி தலை விரிச்சு போகாது. அவள் சும்மா இப்போ தலை விரிக்கிறத ஃபேஷனாக போச்சுது. அந்த பிள்ளை அவளுக்கு அப்போ 7 வயசு ஏதோ. பின்ன இவர் நீ கட்டுன்னு சொல்லி ஸ்ட்ரிக்டாக விட்டாச்சு. அவள் பஸ்ஸுக்குள்ளே போய் தலை விரிச்சு போயிட்டுது பிள்ளை. இதை பக்கத்து விட்டாக்கா வருவா, அதில் பஸ்ஸில் இருந்தவன். அப்போ அவன் சொன்னால், நீங்கள் ஏன் இப்படி கண்ட்ரோல் பண்ணுறீங்க, நீங்கள் பண்ண அந்த பிள்ளை மாறத்தான் நடக்கும் என்று சொல்லி நின்று நடந்துண்டு கேட்டாங்க. அவள் அக்கா சொன்னான், இல்லை நீங்கள் பின்னி கொண்டு போனால் அவள் போய் பஸ்ஸில் முதல்ல செய்த வேலையை பின்னெல்லாம் விட்டு போட்டு தலை சொல்லும். அது பெரிய பிரச்சனை இல்லை. ஆனால் எவ்வளவுக்கு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அங்கே நடக்கும். இங்கே எங்கட இதுக்கு முன்னிக்கே இதையாக இங்கே நடக்குது நிறைய விஷயங்கள். சரியா? நான் இன்னொன்று சொல்லிட்டு முடிக்கிற மாதிரி நாங்கள் இளைஞர்கள் படத்துல போகாம பொதுவாகவே வியாபார தலங்கள்ல பாருங்க, அநேகமாக எங்களுடைய நாட்டில எல்லாம் இஸ்லாமிய மக்கள் தான் நிறைய கடைகள் வச்சிருக்காங்க. மார்க்கெட்ல எல்லாம் நிறைய அவர்களுடைய இதுலதான் பங்களிப்பு தான் இருக்குது. யாராவது ஏமாற்றாமல் வியாபாரம் செய்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி எங்களுக்கு இருக்குது. ஏமாற்றாமல் நேர்மையாக உள்ளது உள்ளபடியே செய்கின்றார்களா என்ற ஒரு கேள்வி இதாட்ட கேட்கிறேன். அந்த ஒரு கேள்வி அதுக்கு நான் உங்களுக்கு பதில சொல்லிட்டு சொல்லட்டா? செய்கிறார்கள், அவர்கள் மனிதர்கள், அதை செய்யக்கூடாதுன்னு சொல்லுது, அது பாவம். செய்யறது மனிதன். நான் அதைத்தான் சொல்லிப்பேன். இதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்றேன். குர்ஆன்ல என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, முகமது நபி அவங்க ஒரு மார்க்கெட் இருக்கக்குள்ள ஒரு பழம் இருக்குத்தானே, பழத்தை மறைச்சி வச்சு வித்தாங்களாம். ஒரு பெட்டிக்குள்ள இருந்த பழத்தை அழுகுன பழத்தை கீழே வச்சு வித்திருக்கிறாங்க. விற்கக்குள்ளவர் பார்த்து கொண்டு அந்த மனுஷன் பார்க்காம வாங்கிட்டு போயிட்டாரு. சரியா? வாங்கிட்டு போகக்குள்ள திருப்பி கூப்பிடுறாரு. அந்த வாங்கினால கூப்பிட்டு அந்த முதலாளிட்டையும் கேட்காரு, இந்த பழத்தை நீ அவர்கிட்ட சொன்னியா, நீ தெரிஞ்சு வாங்கினியா? அவரு சொல்றாரு, நான் சொல்லையும் இல்லை, நான் பார்க்கையும் இல்லைன்னு. அப்ப அவரு சொல்றாரு, இங்கு கலப்படம் நடந்திருக்குது, இது இந்த உடம்பு சொர்க்கம் போகாதுன்னு சொல்றாரு. அசிங்கங்களை கேளுங்க, அப்படி சொல்லப்படுது. ஆனா மனிதர்கள் செய்யறார்கள். பதுக்கி வைக்கிறது கூட கூடாது சொல்லுது. பிடிபட்டால் என்ன சொல்லுகிறாங்க? இந்த உலகத்துல என்னன்னு சொன்னா, இந்த உலகத்துக்கு ஆசைப்பட்டவங்க தான் பாவம் செய்வாங்க. இந்த உலகத்துக்கு ஆசைப்பட்டிருக்கிறாங்க தான் இந்த உலகத்துல. ஏன்னு சொன்னா, இந்த உலகத்துல காசு சேர்க்கணும், பணம் சேர்க்கணும், வாழணும் என்று ஆசைப்பட்டவங்க பாவம் செய்வாங்க. இறைவன நம்பிக்கை, உண்மையான பூரணமான நம்பிக்கை கொண்டவங்க பாவம் செய்ய மாட்டாங்க. வாணி கேட்டிக்கு அற்பகோலை பத்தி கேட்டிக்கு உண்மையா நான் சொல்ல போறேன். எங்களோட சொந்தக்காரரால் லண்டன்ல இருக்கிறாரு. அவரு வேலை செய்யக்குள்ள இந்த வேலை தான் கிடைச்சிருது. அவர் சொல்லிட்டாரு, இல்ல அவர் ரோட்டு கூட்டுறாரு, நம்புவீங்களா? வீதி துப்புரவு செய்கின்றார் இப்பொழுது. அப்ப அவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, அதுல எனக்கு 100 பவுண்ட்ஸ் எனக்கு கிடைச்சா, இங்க எனக்கு 20 பவுண்ட் கிடைச்சாலும் அது நான் இஸ்லாமிய முறைப்படி நான் வேலை செஞ்சு நான் ஹலாலால முறையில திண்டுகிட்டு இருக்கிறேன் என்று சொல்றாரு. அவங்களுக்கு அப்படியே மனிதர்கள் இல்ல வச்சுதா. இப்ப நாங்க இப்ப ஒரு உதாரணம், எங்களுக்கு இப்ப 2-3 வருஷத்துக்கு முதல் நடந்த ஒரு விஷயம். மார்க்கெட்ல இறைச்சி கடை இருக்குது. அப்ப மார்க்கெட்ல போய் இறைச்சி வாங்கும் போது வாங்கிக்கன்னு வந்துட்டாங்க. எங்களோட மகன் தான் போய் வாங்கிட்டு வந்தது. இங்க வந்து பார்த்தா மேல் இறைச்சி மட்டும்தான் நல்லா இருக்கு, கீழே இறைச்சி மணக்குது. என்ன அப்ப எங்களோட மகன் உடனே கொண்டு போனோம்னா அவர் பார்த்துட்டு, அப்பதான் அந்த கடை உரிமையாளர் வந்து பாக்குறாராம். பார்த்துட்டு
அப்ப அவரு சொல்றாரு, ஐயோ வெளியில சொல்லிடாதீங்க, எங்களோட வியாபாரம் எல்லாம் கெட்டு போயிடும் அந்த கெஞ்சுறாரு. அப்ப அவர் கவனிச்சிருக்கணும், அந்த 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 கடையில ஏமாத்துக்காரன் இருக்குதான், விளங்குதா? அங்க அவரு இறைவனுக்கு பயப்படல, அவர் மனிதனுக்கு தான் பயப்படுறாரு, வியாபாரத்துக்கு வருமானத்துக்கு தான் பயப்படுறாரு. அவருக்கு அல்லாஹ்க்கு பயப்பட்டாருன்னு சொன்னா அப்படி வித்திரிக்க மாட்டாரு. இல்ல கீழே வச்சு அப்படி கொடுக்க கூடாது. அதானே சொல்றேன், இறைவனுக்கு பயப்பட்டு இருந்தா அவளுக்கு நல்லதை அப்படி கொடுக்க கூடாது, அப்படி கொடுக்க கூடாது. அது ஒரு உயிரை காவு கொள்ற விஷயம் இது. அப்படி ஒரு பழைய இதை வச்சு சொல்ல வார நல்லதை வச்சு செய்தது கொடுக்கும்போது சட்டம் மனிதர்கள் தான் செய்திருக்கிறார்கள். நீங்க மனிதர்கள் மனிதனுக்கு தானே செய்றீங்க, நேசுறீங்க. அதைத்தான் நீங்க இஸ்லாமிய மதத்தில் இருக்கிறவர்களுக்கு ஏன் நேசுறீங்க? அதைத்தானே நாங்க கேட்கிறோம், இஸ்லாத்துக்கு ஏசுறீங்களே. உங்களோட மார்க்கத்துல எப்படி இருக்கு இப்படி இருக்கு? இல்ல எங்கட மதத்துல கடையில நடந்ததுதான் நான் சொல்ல வரேன். நடந்தது அவர் இஸ்லாமிய முறைப்படி நடக்கலையே. இல்ல அவர்கள் தான் அந்த கடையில இருக்கலாம், அவர்கள் பேரளவுல முஸ்லிம்கள் தானே. வேலை செய்கிறவர்களும் அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் தான். அந்த மதத்தை சேர்ந்தவர்கள் நிச்சயமாக அடிச்சு சொல்லுவாங்க. இஸ்லாமியர்களாக இருக்கிறவர்கள் செய்கிறார்களே தவிர அந்த ஆக்களுக்கு போய் ஏசிங்க நீங்க. முகமது நீ இப்படி வித்துட்டாய், அகமது இப்படி சொல்ல முடியும். நாங்க பொதுவாக என்ன சொல்லுவோம், அவன் முஸ்லீம் இஸ்லாத்துல சொல்லிருக்கிறது, அவன் விக்காங்க சொல்ல இயலாது. நீங்க நாங்க பொதுவாக என்ன சொல்லுவோம், இது இஸ்லாமியருடைய கடைன்னு தானே பொதுவாக சொல்லுவோம். நீங்க பொதுவா அப்ப அந்த அந்த முதலாளி வந்து சொல்றாரு, அங்க வெளியில சொல்லிடாதீங்க, நான் உங்களுக்கு நல்லது வச்சுத்தாரேன், நல்லது நான் கேட்டுக்கொண்ட விடயத்துல என்னன்னு சொன்னா, அந்த நான் காலையில பேசின ஒரு விடயம் அப்படியே நானும் விடை பெற்றுக் கொள்ள வேணும். ஜெயமலர் சொல்லிட்டாரு அந்த கருத்தை. ஜெயமலர் சொல்லிட்டுங்க, நானும் விடயம் இல்ல என்ன பொறுத்த வரையில வாணி நீங்க சொன்னதுக்கு நான் சொல்றேன், எந்த மனச்சாத்தில எந்த மார்க்கமா இருந்தா அது சரியான பிள்ளை, அந்த பிள்ளைய புட்டு வைக்காம வந்தது, திருநூற வைக்கிறது, அது அந்த சமயப்படி அது என்ன குத்திட்டு வந்தாஞ்சதான், திருநூறு போட்டுட்டு வந்தாஞ்சதான், அதுக்கு அனுமதி கொடுக்கணும். அது அந்த பிள்ளையோட மத கடமை. அது விரும்பி வைக்காம வருது விருப்பம், விளங்குதா? அது போடாம வருது, அது நிறைய விஷயம். நீங்க உண்மையிலேயே இப்ப நான் ஃப்ரெண்ட்லியா சொல்றேன், நீங்க ஒரு மாதம் தேவை, ஒரு 2 கிழமை நீங்க இங்க ஈஸ்டாமில் இருந்து பாருங்க, அதுக்கு பிறகு நீங்க தலைப்படுத்தி நீங்க பார்த்தது இரவெல்லாம் பார்த்திருப்பீங்க, பகல் கல்யாணத்துக்கு பார்க்கக்குள்ளே எனக்கு விளங்கிட்டு மாற்றம் இருக்குன்னு சொல்லி. ஆனா அவங்க சொல்ற அளவுக்கு அங்க இஸ்லாம் இல்ல, சரியான சுத்தமா பிள்ளைகள் பண்ணுகிறார்கள் தெரியுமா. ஆனால் அதுக்காக இஸ்லாத்தை நீங்க இல்ல அப்படி சொல்லி நாங்க அப்படியானு சொல்றேன். இல்ல இஸ்லாமிய மக்கள், தமிழ் மக்கள், இந்து மக்கள் என்ன சொல்லி உங்களை சொல்லலம்மா. இப்ப நான் காலையில இல்ல எங்களை சொல்லல, அப்படித்தான். இப்ப முஸ்லிம் மக்கள், இஸ்லாமியர் அப்படித்தான். எனக்கு ஒரு கேள்வி, இப்ப மொத்தத்துல இப்ப என்னத்தை நீங்கள் கேட்கிறீங்கள், என்ன செய்ய, என்ன சொல்லுவதற்காக? சரியா ஜெயம் அவர்களும் பேச போறாரு, வாங்க. நான் கேட்கறது உங்களுக்கு ஒருத்தருக்கு இந்த கேள்வி விளங்கல. நான் என்ன கேட்கிறேன்னு சொன்னா, இந்த ஜெயமலர் கிறிஸ்தவ மதத்துல இருக்கு, அவைக்கு இப்ப சிலுவை போடுறதுக்கு உரிமை இருக்குது, அவட சமயத்தை கும்பிட இது இருக்கு, அது அவ போடாம விடுறது அவட சுதந்திரம், அது அவ போடாம விடுற. அதுக்காக நீங்க இதை கலட்ட தம்மணும், இதை போட தம்மணும் சொல்றது நாகரிகம் இல்லை. அது அவ செல்வா விரும்பி செய்யறது, அது அவட விருப்பம். அது உங்களோட மார்க்கத்துல இருக்குது, அது பழையது, நீங்க மாத்தம் வேணும்னு சொல்றது பிள்ளைன்னு தான் சொல்றேன். அதைத்தான் சொல்ல வரேன் நான். இப்ப உங்களுக்கு இந்த கேள்வி விளங்கிட்டா? ஒரு ஆளுதான் திணிக்கலாம். நீங்க உங்களோட இப்ப இந்த உலகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க மாறத்தான் வேணும்னு நீங்க திணிக்கலாம், மாறுறாக்கெல்லாம் நீங்க பார்த்துட்டு போக வேண்டியதுதான். ஆனா மாறத்தான் வேணும், உங்களோட மார்க்கத்துல இருக்கிறது அந்த காலத்துல அழுகுன குருவான், இந்த காலத்துல அழுகுன கடைசி, இது ஆறு சொன்னாண்டு கேட்கறதுக்கு ஒருத்தருக்கு உரிமை இல்லை. அது அவங்களோட சமய நம்பிக்கை. எனக்கு கேட்கறதுக்கு விருப்பம் இல்ல, உங்களோட மார்க்கத்துல. எனக்கு ஒரு கேள்வி, அப்ப உரிமை இல்லையென்று சொல்லி நீங்களே கேள்வியும் கேட்டு நீங்களே பதிலும் சொன்னா, இப்ப நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்றேன், நீங்க தீ மிதிக்கிறீங்க, அப்ப நான் கேட்கலாமா தீ மிதிக்கிறீங்க கோயில்ல உதாரணத்துக்கு, அது உங்களோட நம்பிக்கை. இந்த நெருப்புக்குள்ள போய் இந்த சூடு நெருப்புல நீங்க போறீங்கன்னு நான் கேவலப்படுத்தலாமா? நீங்க அந்த காவடி குத்துறீங்க, அது உங்களோட நம்பிக்கை. அது செய்யாம விடுறாக்க விரும்பாம செய்யாம விடுறதுதான், அது உங்களோட விருப்பம். சாமிக்கு தலையில இப்படி அந்த இதால அடிக்கிறீங்க, அந்த வேப்பலை குத்தால, அது உங்களோட நம்பிக்கை. உங்களுக்கு அதுல நம்பிக்கை இருக்கிறபடியா நீங்க செய்றீங்க. அதை நான் என்ன இந்த உலகத்துல 2025ஆம் ஆண்டு இப்படி ஆடுறாங்கன்னு நான் கேட்கலுமா?
அதுதான் பிள்ளைன்னு சொல்றேன். இப்ப குர்ஆன்ல என்ன போட்டதை மற்ற புள்ளாவ கண்டுபிடிச்சாண்டு இப்ப நீங்கள் முக்குறீங்க. முடிஞ்ச காலையில நான் பேசினதான் அது பிள்ளைதான் நாங்க அப்படி கழிக்கிறது. அப்படி அதை மட்டும் சொல்லல, நான் கேட்க வந்ததில்ல. ஒரு மார்க்கத்தில் இருக்கிறது, எந்த மார்க்கத்துல நான் குர்ஆனில் இருந்ததை சொல்லல. குர்ஆன்ல அது இருக்குது இது இருக்குன்னு சொல்லிக் கொண்டே இருக்கிறீங்க. அதைத்தான் கேட்கிறேன். உங்களது குர்ஆன்ல இருக்கிறது உங்களோட மத நம்பிக்கை. அதுபோல அவரவற்ற மத நம்பிக்கையில அவரவர்கள் செய்யறது அது சில பேருக்கு அது சரியாகப்படும் பட்சம், சில பேருக்கு அது தவறாகப்படும். தவறாகப்பட்ட நீங்க அதுக்கான விளக்கத்தை கேட்கணுமே தவிர அது இந்த காலத்துக்கு சரி வருமான்னு சொல்லி நீங்க இழிவுபடுத்தலாம். என்ன விளங்க இல்ல, இது தவறாக சரி வருமானு கேட்கலாம தவிர, கேள்வியை கேட்டு இதுக்கான காரணத்தை எங்கள்கிட்ட கேட்கலாம தவிர இப்படி செய்யலாமா, இது தவறு, இப்படி செய்யறது புலன்னு நீங்க கேட்கலாம். அத நீங்க இப்படி ஏன் இப்படி இருந்து கேட்கறது கஷ்டம் தானே. அது சமயத்துல அவங்களோட நம்பிக்கை இல்ல. நீங்கள் தான் அதையும் சொல்றீங்க. காலமா நீங்கள் தான் கதை கேட்கல. கிறிஸ்தவ மதத்துல அந்த என்னவோ கேட்க அப்புறம் டேவிட் எல்லாம் வந்து விளக்கம் சொல்ல அது அதைத்தான் சொல்ல எனக்கு தெரியாது. அதைத்தான் சொல்றேன். அப்ப கேள்வியை நீங்களே சொல்லி நீங்களே பதிலும் சொல்லி அதையும் சொன்னா இப்ப உங்களுக்கு விளங்கலக்கா. நீங்க வாணிக்கு சரியா பதில் விளங்கிருக்கு, ஜேமலருக்கு கேள்வி விளங்கிருக்கு, உங்களுக்கு விளங்கல. நேவிசாக்காக்கு நான் என்ன கேட்க வரேன்னு உங்களுக்கு விளங்கல. நான் சொன்னது உங்களுக்கு விளங்கல. இப்ப நேவிசாக்கா சொல்லிட்டு போனா, நேவிசாக்கா சொன்னா அது இப்படி செய்யறாங்க செய்யறாங்கன்னு ஒண்ணும் செய்யலாம். செய்யத்தான் போறேன். இப்ப எந்த புள்ள செய்தாலும் நான் ஒண்ணும் செய்யலாம், உங்களோட புள்ள செஞ்சாலும் நீங்க ஒண்ணும் செய்யலாம், அது செய்யலாம். ஆனா இப்படி இருக்கிறத நீங்க கேவலமா கதைப்பது பிள்ளைன்னு சொல்றேன். அதுக்கு நீங்க கேட்கலாம். கேவலமா கதைச்சது பிள்ளை என்று அது சரியண்டா. இப்ப உங்களை அந்த அவர் ஏதோ கேட்டேன்னு சொன்னீங்கள் தானே, காலமசம் கதைச்சிங்கள் தானே. அப்ப கேட்கும் பொழுது அவரிடம் நீங்கள் நேர ஏன் உங்களுக்கு பதில் சொல்லலாம்? அது ஒரு நாகரிகமான ஒரு அந்த இடம். அவர் கேட்ட வேற கேள்வி இருந்தான், அவர் ஆண் ஒரு பெண் கேட்டு இருந்தா நான் சொல்லிருப்பேன். ஒரு ஆண் எனக்கு ஒரு நாணம் பக்கம் மரியாதை இருந்தது அந்த இடத்துல. கேட்டது உங்கள்ட்ட ஆனா பெண் கேட்டு இருந்தா தான் நான் பதில் கொடுத்திருப்பேன். ஆண் கேட்டு இருந்தா காலில் போட்டு சிலப்பர தூக்கி அடிச்சு அப்ப இந்த அவர் சொன்னவர் ஆணாக இருந்து விட்டார். அப்ப அந்த ஆணாக இருக்கலாம் பெண்ணாக இருக்கலாம், உடனே என்ன செய்திருக்கணும்? அது அந்த இடத்துல அந்த அது அந்த எந்த இடமா இருந்தாலும் உங்களே அதை தவறாக உங்களோட மதத்துல அதுல பற்றி சொல்லா உங்களுக்கு அது தவறுண்டு பட்டிருந்தா நீங்கள் உடனே செருப்பாலே அடிச்சிருக்கணும் மக்களுக்கு முன்னுக்கு. அவளுக்கு நம்ம மானம் குறைஞ்சிட்டு வரதை விட இதுல என்ன மானம் கிடக்கிறது? அப்படியான சில இதுகளைத்தான் சொல்ல வந்தேன். சரியா, ஜெயமலன் அவர்கள் எடுத்துக்கொள்ளுங்க. ஜெயம அவர்களும் கதைக்க போறாரு. ஜெயமல சொல்லுங்கள். இதுல என்ன சொல்ற மார்க்க மதம் சொல்ற இப்ப குர்ஆன் சொல்றபடி மக்கள் நடக்கிற மாதிரி இல்ல. இல்ல குர்ஆனை சொல்லலாமா? எவ்வளவுக்கு நீங்க கட்டுப்பாடுகளை கூட போடுறீங்களோ அவ்வளவுக்கு அது வெளியா இதாதான் போகும். கட்டுப்பாடு கூட கூட அதை தெரிச்சுதான் போவாரு பிள்ளைகள் நேரண்டான். இப்ப வாணிமோகன் சொன்னார் தான் எனக்கு கூடுதலா அந்த கட்டுப்பாடு போடுறபடியா தான் பிள்ளைகள் வெளியில வந்த உடனே தங்கட இதுக்கு போற மாதிரி தான் இருக்குது. மற்றபடிக்கு இப்ப இல்ல இப்ப நீங்க முழு உலக எல்லா முஸ்லீம் நாடுகளையும் எடுத்து பாருங்க, எங்க பிரச்சனை இல்லாத நாடு இருக்கு. அப்ப நீங்க அப்ப இப்ப பார்க்க போனா இப்ப உங்களை தவிர மற்ற எல்லாரும் அந்த மதத்தை கடைப்பிடிக்கிற போல கிடக்கு. நீங்க அவங்க கடைப்பிடிக்காட்டி நாங்க அதுக்கு ஒண்ணும் செய்யலாமா? ஏன்னு அதுதான் அப்ப அப்படி பார்க்க போனா அப்ப அப்படித்தானே போகுது. அப்ப இல்ல இப்ப என்னன்னு சொன்னா, நான் அவங்க கடைப்பிடிக்காங்கன்றதுக்காக அவங்க இப்படி இருக்கிறதுக்காக நானும் அப்படி இருக்கல. எந்த பிள்ளைகள்கிட்ட நான் பிள்ளைன்னு சொல்லி பார்ப்பேன், அவங்க கடி நான் செய்யலாது. என்னன்னு சொன்னா அப்படி குறைஞ்சோன்னுதான் பெரும். நீங்க பழைய காலத்துல இருந்த மாதிரியே இப்போ இருக்குமானே அதுதானே சொல்லுது இந்த உலகம். அதுதானே இந்த இது சொல்லுது, பரீட்சை காலம் ஒன்று சொல்லுது. நாங்க பரீட்சைக்கு கடைப்பிடிக்கிறது உங்களோட பிள்ளைகள் முழுமையா கடைப்பிடிக்கிறேன்னு சொல்லலாதானே. அதைத்தானே நான் சொல்ல வரேன். உங்களோட பிள்ளைகள் அதையும் பிடிக்காது, அப்படி அப்படியேதான் வரப்போகுது. அப்ப நீங்க கொஞ்சம் தளர்த்தணும் கூட இதுகளை. அது தளர்த்த முடியாத நடக்கணும்னு சொன்னா ஒன்று நடக்காது. தளர்த்துறதுக்கு நான் சொல்லப்பட்ட மார்க்கம் இல்லது, அது இறைவனால் கொடுக்கப்பட்ட மார்க்கம். அது அதுல இருந்து நான் தடுக்கிறதுக்கு, நான் செய்யறதுக்கு, நான் எழுதுறதுக்கு, புதுசாக பெருசாக நாங்கள் ஈட்டு வர்றதுக்கு நான் கொண்டு வந்த குர்ஆன் இல்லது, இறைவனால் அனுப்பப்பட்ட வேத புத்தகம். அதுல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லாட்டி நான் வெளியேறிட்டு போயிட்டு
நான் அதுக்கான தண்டனையை பெற வேண்டியதை தவிர அதுக்காக நான் மாத்திட்டு தளத்துக்கு போயிட்டு இப்படி நடக்கலாம் இந்த காலத்துலன்னு நான் சொல்லலாம். எனக்கு விருப்பம் மாறத்தானே வேணும். அந்த காலத்துல எழுதப்பட்டேக்கா அத்தனை வருஷத்துக்கு முதல் எப்படி அந்த இது இருந்ததோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம எழுதிருப்பினோம். அதுல நீங்க எது புலண்டு சொல்றீங்க? காலத்துக்கு ஏற்ற மாதிரி எழுதுனதுல என்ன நான் கேட்கறதுல என்ன புல இருக்குன்னு சொல்லுங்க. அப்ப அயலவர்களை நேசிப்பது காலத்துக்கு நேரத்துக்கு இந்த காலத்துக்கு அந்த காலத்துக்கும் பிள்ளையா? இல்ல கட்டுப்பாடுகளை தான் சொல்றேன். போடுறதுல என்ன புல? மூளையத்தை மறைக்க கூட மொக்காடு போடுறதுல உங்களுக்கு என்ன புல? இல்ல அப்படி போட இல்லையே, போட இல்லையே. இப்ப தொடர்ந்து எல்லாரும் போட்டாலும் ஓகே. இப்ப இங்க வந்த வாக்குல எல்லாம் போடுறேன் இல்ல. அதுக்கு நாங்க ஒண்ணு செய்யல. இப்ப நீங்க எந்த சட்டை போட்டிருக்கீங்க, நான் போடல. அப்ப நீங்க சொல்லலாம், நீங்க கலட்டுங்க, நான் போடல, நான் இப்படி நீங்க உங்களோட மதத்துல உள்ளாக்கள் அதை கடைப்பிடிக்கலையேன்னு தான் சொல்றேன். இப்ப உங்களோட மதத்துல இருக்கிற ஆக்கள் இப்ப நீங்க மொட்டாக்கு போடுறீங்க. ஆனா உங்க இங்க நான் வரையக்க இருந்த ஆக்களுக்கும் இப்ப பாக்குற ஆக்களுக்கும் இவ்வளவு வித்தியாசம். போடாதுக்கு நாங்க ஒண்ணும் செய்யல. இல்ல வஜிதா, நீங்க அப்படி எஸ்கேப் ஆகல வஜிதா. இப்ப சில நேரம் சொல்லுவீங்க அவங்க அப்படி செய்யாத இஸ்லாமியர்கள் இல்லையா, அப்படி பார்க்கணும் ஒருத்தருமே இல்ல. சரியா? இப்ப நீங்க படிச்ச அந்த குரானைத்தான் பெற்றோர்கள் படிச்சு இப்ப 4 பேரோட நல்லாரு இல்ல 4 பேரோட நல்லாரு 4 பேருக்கு ஹெல்ப் பண்ணு சொல்லி சமயம் நாங்க படிக்கிறதுக்கு முதலே எங்க அம்மா அப்பா சின்னத்துல இருந்து அதுக்கப்புறம் நாங்க படிக்கவே ஆரம்பிக்கிறோம். காலத்துக்கு ஏத்த மாதிரி மாற இயலாது இஸ்லாமிய மக்கள். அதான் நீங்க புரிஞ்சு அப்படிதான் மாறியணும். அப்படிதான் மாறினாக்கள் ஒண்ணு செய்யலாது வாணி எக்ஸப்ட் ஆகல. அதத்தான் சொல்லுது. நீங்க சொல்றத பார்த்தா இப்ப 100% மாறிட்டு இந்த மாதிரி தானே மாறுவாங்க. அதுக்காகத்தான் 7 நரகமும் 7 சொர்க்கமும் 7 நரகமும். அது இப்போ செத்தாப்புறம் யாருக்கு தெரிய போகுது. இப்ப ஒரு பிள்ளை சரியா ராகவோட ஃப்ரெண்ட், அந்த பிள்ளை அவர் வந்து இந்துவனா நினைக்கிற அந்த பிள்ளை அவர் வந்து சொல்லியிருக்கிறார் இப்படி நான் அவர் போய் லவ் பண்ணுறேன்ட்டு. அப்போ இவர் எடுக்கிற யாருன்னா அது இஸ்லாமிய பையன், ஆனால் அவர் அந்த மதம் இல்லையா என்று சொல்கிறாருண்டு. இவருக்கு குழப்பம், இஸ்லாமிய பையனன்றா அந்த மதம் இல்லையன்றாருண்டு. அப்போ திரும்ப அவருக்கு இல்லை அவர் பிறந்தது அது, ஆனால் இது வரைக்கும் அவர் அதை கடைப்பிடிக்கிற ஒன்றுமே இல்லையா தான். அப்போ நான் சொன்னேன் அப்படி இருக்கே அது இப்போ கல்யாணம் பண்ணுவர்களும் கட்டாயம் அது வந்து சேரும். கட்டாயம் நம்ம நான் சொன்னேன் ஓகே இப்போ இப்படி இருக்கு நாம மாதிரி இப்போ கல்யாணம் பண்ணக்கலாம் அவருக்கு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லி கட்டாயமாக சொல்லி வேணும். அவர் அப்படி இப்போ சமயம் இல்லையன்ட்டு இருக்கல தானே அதில் பிறந்த ரெண்டு சொல்லி மேபி இதுக்கு போகாமல் இருக்கலாம், தொலை போகாமல் அப்படி இப்படி இருக்கலாம், அப்படியே மக்கள் இருக்கணும். இப்போ நீங்கள் சொல்கிறது கல்யாணம் பண்ணி வரைக்கும் இந்த குடும்பம் எல்லாம் சேர்ந்து அவை மாற்றி தான் அங்கே எடுப்பேன். அப்போ அந்த நேரம் வந்து சேரும் பிரச்சனை. ஏமலர் குடும்பம் மாத்தின்னு சொல்லல, எங்கட சமயத்துல சொல்லுது நீங்க 2 பேரும் திருமணம் செய்யும் போது ஒரு மதத்தில் இருக்க வேணும். நாங்க வேற மதத்துக்கு போகலாம், மத்த மதத்தாக்கள் வரலாம், அதுக்கு விரும்பினா முடிங்க இல்லாடி விடுங்க, அவ்வளவுதான் சொல்லுது. விரும்பினா எங்கட மதத்துல நீங்க எங்கட பிள்ளைகளை நீங்க விரும்புனீங்கன்னு சொன்னா அப்ப அதே ஒரு என்ன சொல்றது இப்ப மற்றவன் பிள்ளை உங்களெல்லாம் மாறணும் நீங்க போகக்கூடாது. இல்ல எங்கட மார்க்கெட்ல இந்த கட்டுப்பாடு இருக்கிறபடியா நாங்க சொல்றோம் நாங்க மாற மாட்டோம். நீங்க விரும்பினா வாங்க, மாறி போறாக்கலாம். ஆனா மற்ற விஷயங்கள்லாம் மாத்துறீங்க தானே? நாங்க மாத்தலையே. பேச்சு கொண்டிருந்தா என்ன இப்ப மாறினது தானே விஜய் அப்படி சொல்லி கொண்டு போய் நாங்க சொல்லி இங்க பாருங்க, இங்க ஒரு இஸ்லாமிய பெண்மணி இலங்கையை சேர்ந்தவ மன்னார் ஒரு பவுனியா ஒரு இளைஞரை கல்யாணம் முடிச்சுட்டா. அப்ப அவங்களோட அம்மா அப்பா சொல்லியிருக்காங்க இஸ்லாத்துக்கு வர சொல்லி அவர் சொல்லியிருக்காங்க இல்ல மாறையலாண்டு. அப்ப அவங்க அப்பா சொல்லியிருக்காரு அப்புறம் நான் எங்கட மார்க்கெட்ல நீ இருக்கலாண்டு, அதான் சட்டம். அப்ப அவன் என்ன செஞ்சிருக்கா நான் ஹிந்து போறோம்னு போயிட்டா. இந்து வரைக்கும் அவ தொடர்பு இல்ல அம்மா அப்பாவோட, அவன் ஹிந்து மதத்துல இருக்கிறான். இல்ல அது என்னண்டு இப்ப மாறவர் கட்டாயம் மாறணும். ஆனா நீங்க எங்கட மார்க்கத்துல சொன்னதுதானே நாங்க சொல்றோம். நாங்க சொல்லல, எங்கட மார்க்கத்துல சொல்லுது நாங்க இப்படித்தான் இருக்கணும். நீங்க விரும்பினா வாங்க, உங்களை தண்டிக்கல எங்கட பிள்ளைய அப்ப வாங்கன்ட்டு நீங்க அவங்களே விடுறீங்களோ இல்ல தானே? எங்கட மார்க்கத்துல வந்தது எங்கட பிள்ளைய தருவோம் இல்ல. வார சரி யாரா நான் எந்த மார்க்கத்துல நான் இருக்க போறேன். அது நீ இருந்தா நீ கல்யாணம் முடிக்கல, இது எவ்வளவு சண்டித்தனம் இது. உங்களோட பிள்ளைய மாத்த மாட்டீங்க, நான் மாறணும் இல்ல. அது எங்கட மார்க்கம் சொல்றது. நாங்க மார்க்கெட் மத்த சமயத்துல என்னத்துக்காக விற்கணும்? நாங்க அப்படி விட்டு போய் வாழ சொல்லல வாணி. எங்கட மார்க்கம் கட்டுப்பா இதைத்தான் சொல்றேன். இதை மாத்துறதுக்கு தான் இப்ப சரி. இப்ப இதுல மாற்றம் இல்லையாண்டா மற்ற விஷயங்கள் எல்லாம் தான் இப்ப மாறிட்டு வச்சுதா.
அது மாறுறது அவங்களோட விருப்பம். இப்ப எந்த பிள்ளையும் தான் நான் அப்ப இதுவும் அவர விருப்பம் தானே. அப்ப விடுங்களேன் அவர விருப்பத்துக்கு. ஏன் வெட்டி குத்தி அந்த பிள்ளைகளை சாகாட்டுறீங்க? அது விடுங்களேன். பாவம். எங்களுக்கு இறைவன் தந்த gift அது. எனக்கு ஒரு கேள்விக்கு அதுக்கு ஒரு இப்ப நீங்கள் இப்ப சொன்ன ஒரு உதயம் சொன்னீங்க தானே, இஸ்லாம் பெண்ணொருவர் ஹிந்து மதத்துக்கு மாறி அவ ஹிந்துவிலே விட்டுட்டாண்டு பெற்றோர்கள். அந்த தொடர்பு இல்ல அவங்க விளங்கல, அவ தொடர்பு இல்லையா அவங்களோட உறவுகளோட. அவ தொடர்பு இல்லையன்றது அதை அதை அவங்களோட விட்டுட்டா நீ எப்படி போனாலும் போ. தொடர்பு இல்லை, சரி. ஆனால் அவர் மீண்டும் உங்களோட அந்த பெருநாள் மூட்டம் அவர் உங்களோட அந்த விரதத்தை பிடிக்கிறார். அப்படி ஒரு கட்டம் அவ இருந்த வாழ்க்கை. அப்ப நான் என்ன கேள்விய கேட்டுட்டு சொல்லுங்க. அப்படியா இருந்தால் அது உங்களோட குர்ஆன் படி அது ஏற்றுக்கொள்ளப்படுமா? இல்ல, இயலாது. ஏன்னு சொன்னா நாங்க இணை வைத்தது பாவம் என்று சொல்லப்படுது. ஒரு இன்னொரு சமயத்துல போய் நாங்க வணங்கி அந்த இணை வைத்து ஒரு சாமியை வணங்கி நாங்க இணை வைத்தா இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வழியால போயிடுவோம் நாங்க. நீங்க நான் இப்ப எனக்கு நிறைய நான் மௌலவியா இல்ல, நான் படிச்சபடியா சிலரை சொல்றேன்னா, இப்ப நான் போய் உங்களோட சமயத்துல நான் கும்பிட்டு சாமியை கும்பிட்டு நான் இது செஞ்சுட்டு இருந்து நான் அந்த மார்க்கத்துக்கு வந்துட்டேன்னு சொன்னா நான் தௌபா செஞ்சு இறைவனோட பாவ மன்னிப்பு செஞ்சு நான் திருப்பி இஸ்லாத்துக்கு வரணும். களிமா சொல்லி லா இலாஹ இல்லல்லாஹு முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று சொல்லி அந்த களிமா 2 களிமாவை சொல்லி இஸ்லாத்துக்கு வரணும். பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு நாங்க களிமா சொல்லி தான் அந்த பிள்ளைய கூப்பிடுறோம். காதுல நாங்க களிமா சொல்லி ஊத்தித்தான் அந்த பிள்ளைக்கு தேனை வாயில வச்சு எடுக்கிறோம். இஸ்லாத்துக்கு அந்த பிள்ளை பூமிக்கு வந்தது பிறகு அந்த உடனே. இப்ப புதுசா ஒரு ஆள் இஸ்லாத்துக்கு வரக்குள்ளே நாங்க அந்த களிமாவை சொல்லி கொடுப்பாங்க. அவங்களுக்கு சுன்னத் என்ற ஒரு நிகழ்வு நடத்தி தான் அந்த இஸ்லாத்துக்குள்ள வரும். ஆனா எங்கட பிள்ளைகள் அப்படி விருப்பம் இல்லாம போனா அதுவும் நீங்க போங்க, நாங்க தடுக்கல. ஆனா இந்த சமயத்துல நீங்கள்ட்ட அந்த உறவை நாங்க தள்ளி வைப்போம், அவ்வளவுதான். இல்லை உறவை தள்ளி வைக்கிற அப்படி சொல்லல. எங்களுக்கு திருவண்ணாமலையில் ஒருவர் சரியா அந்த பெண்ணு தங்கச்சி வீட்டு பக்கத்தில் அவரை உண்மையிலேயே எனக்கு இவர் இந்த விஷயம் சொல்லும் வரைக்கும் எனக்கு அந்த பொம்பளை இஸ்லாமியராக இருந்தவர் உண்மையிலேயே தெரியாது. காலையிலேயே எழும்பி மூழ்கி பெட்டியை போட்டு தான் வைப்பார், குங்க போட்டு வச்சு விபூதியோ எல்லாம் வச்சுட்டு தான் திருவண்ணாமலையில். அப்போ 4 ஆண் பிள்ளைகள் அவருக்கு இதண்டுவேன். அப்போ பிறகு தான் ஏதோ ஒரு கதை வரைக்கல நான் உம்மாட்ட போகிறேன் அப்படின்ட்டு அவர் அந்த இந்த இதுவும் வந்துட்டுது சரியோ. அதுக்கப்புறம் நான் தான் வச்சு கேட்டேன் உம்மான்ற இவர் என்னண்டு. அப்போ அவள் சொன்னான் இல்லைக்கா இவர் இஸ்லாமியில் இருந்தவர் லவ் பண்ணிட்டேன். லவ் பண்ணதுக்கு இந்த பையனை. அப்போ இந்த பையனை செய்ய அங்கே குடும்பம் தெரியும் தானே விட்டாச்சு. அப்புறம் இவர் எல்லாம் பிடிக்காத விரதம் இல்லை, நாங்களே பிடிக்கிற இல்லை விரதம் ஒன்றும் இல்லை. ஆனால் உங்களோட அந்த ஈட்டாதகளுக்கு மற்ற எல்லாத்துக்கும் அங்கே குடும்பத்தோடு போய் கொண்டாடி தான் வருவார். அது இஸ்லாமிய தாய்ப்பாசம் அவைய இணைஞ்சிருக்கி. ஆனா அவ மவுத்தாவ அம்மைய தடுக்க மாட்டாங்க அந்த இடத்துல. அது அவ மாறித்தானே ஒரு தாய்ப்பாசம் வெறுத்து ஒதுக்கலா. அப்ப அவங்களோட குடும்பம் சேர்த்து இருக்கும். ஆனா பள்ளிவாசலால் எடுக்க மாட்டாங்க. அது அது குடும்பம் எடுக்கான்னு சொன்னீங்க. குடும்பம் என்னன்னு சொன்னா சில குடும்பம் எடுக்காது, சில குடும்பம் தாய்ப்பாசம் பிள்ளைகளை அவங்க தாய்ப்பாசத்தை கழிக்கலான பிள்ளைகளை. ஆனா சட்டம் இறுக்கமான சட்டம். அதை ஏற்றுக்கொண்டாஞ்சதாம், இஸ்லாமியரை ஏற்றுக்கொண்டாஞ்சதாம், வெளியாக்களை ஏற்றுக்கொண்டாஞ்சதாம். சட்டத்தை நாங்க மாற்றலாது. சட்டப்படி நாங்க வாழ்ந்துதான் ஆகணும் மரணிக்கும் வரை. அந்த சட்டத்தை அது எங்க இருந்தாலும் எப்படி வாழ்ற முடியல எப்படித்தான் வாழணும்னு சட்டம் இருக்கு. அந்த சட்டத்தை மீறி போறாக்களுக்கு தண்டனை இருக்கு. அதுதான் உண்மை. அது நீங்க சட்டத்தை மீறாக்கெல்லாம் கூட இருக்கணும். அது அவங்களுக்கு பாவம். இப்ப நீங்க இருந்து பாருங்க, அந்த குர்ஆன்ல சொல்லப்பட்டதான் நான் சொல்றேன். நான் எனக்கு ஜெயம் அவர்கள் ஒரு தரம் சொல்லுங்களேன். அவர் இருக்கிறார் பக்கத்துல, அவர் போயிட்டு அவரு கோவம் வந்துட்டு நைல் நதிக்கு தானே இந்த ஜெயமலா நைல் நதி கீழே உமர் அலி அந்த அதுல மூசா நபியோட சரித்திரம் இருக்குது. நைல் நதி கீழே தங்க மலை இருக்குது. குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு. அந்த நைல் நதி வத்தி கொண்டு வருமா அன்வானி நைல் நதி இருக்குதானே. நைல் நதி கீழே அது இந்த மூசா நபி மூசஸ் சொல்லுவாங்க கிறிஸ்துவ மக்கள். அவரோட வரலாறு இருக்குது. அது கீழே தங்க மலை ஒன்று இருக்குது. கேளுங்க, அந்த மலை நைல் நதி வத்தி கொண்டு இருக்குது. குர்ஆன்ல சொல்லப்படி வத்துமா வத்துறதுக்கு தங்க மலை ஒன்று இருக்குமா. அந்த மலைய
சண்டை பிடிப்பார்களாம். சண்டை பிடிச்சு மக்கள் அழியுமாம், உலகம் அழியும், பஞ்சம் பட்டணி எல்லாம் உலகத்துல வரும். அடுத்தது உலகம் சூடாகும் என்று சொல்லப்படுகிறது. உலகம் சூடாய்த்தானே வருது, கிழக்குல உதிக்கிற சூரியன் மேற்குல உதிக்கும். இப்ப உலகம் சூடாய்த்தான் இருக்குது, நம்ம போல எல்லாம் கரையுதானே. எனக்கு தெரிஞ்ச விடயங்கள். உங்களோட கதையை கேட்டே நாங்கள் சூடாயிட்டோம். சரி கூலா போய் அது நீங்க சூடானால நான் ஒண்ணும் செய்யல. சரி ஜெயமலையில ஒரு நேரம் கொண்டு வாங்க, அவர் பேசி அது என்னத்த சொன்னாலும் எனக்கு கவலை இல்ல. நான் இப்படித்தான் இருப்பேன். அது என்ன மாற்றவே இல்ல. விஷயம் தான். அதுக்கு மத்தாக்களை கேவலப்படுத்த மாட்டேன். அது மன வருத்தமான ஒரு விடயம் நடந்தது, அதுதான் சொல்ல வந்து. இல்ல நீங்க சொல்றீங்க இப்ப அது சொல்லிட்டாருன்னு சொன்னி முகமட்டா நின்றுன்னு சொன்னீங்க. ஆம்பளை சொன்னா இந்த ஆம்பளை கேட்க வேண்டியதானே. அது என்னன்னு சொன்னா அது கல்யாண வீடு பாடி ஒரு நல்ல நிகழ்வு நடந்துதான் உங்களுக்கு அந்த இடத்துல அது ஒத்துக்க இல்லைன்னு அந்த இடத்துல வாணி நாங்க மௌனம் காப்பதுதான் சிறந்த. இல்ல மௌனம் காப்பது சரி, நீங்க சொல்லிருக்கலாம் டீசென்டான முறையில. இல்ல வழியில வரக்குள்ள சொல்லிப்படுத்த வந்தவரு, நீங்க கதைச்சது பிடிக்கல தம்பி அப்படின்னு சொல்லி போடுறேன், இப்படி கதைக்காதுங்க இன்னொரு தரம், எங்களை நாடு கிளச்சினப்படுறதுக்கு தான் காரணம் உண்டு நல்லா அழகா சொல்லிட்டு வந்தவர். ஏன்டா ஐயரை கொண்டு வந்து அந்த அழகா அந்த பிள்ளைக்கு போட்டோ எல்லாம் எடுத்து அந்த ஒரு செலவழிச்சு சாமர்த்தியம் யோசித்து பாருங்க. நாங்க நீங்க அந்த போன் நம்பர் ஏதோ எடுத்து இல்லாட்டா அவரை ரோட்ல வச்சுட்டு ஒரே மாதிரி போயிடும். எங்களுக்கு இல்ல 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 முடிய அவரை வெளியில கூப்பிட்டு நீங்க சொன்னது என்ன பிடிக்கல இப்படி நாங்க அமைதி அழகா சொல்லிட்டு தான் வந்தவரு. இன்னொரு ஆக்களுக்கு இப்படி மனதை நோக்க வைக்காதங்க, இப்படி நடந்திருந்தா வணக்கம். ஐயோ பயமா இருக்கு ஜெயம். இல்ல வணக்கம். இந்த மதத்துக்கு போனா சிக்கலாம் வாழ்த்து பல சத்தம் கேட்கல, கொஞ்சம் இல்லைங்க வாரம் இந்த சத்தம் போயிட்டு என்ன சத்தம் போயிட்டு நல்ல இது இதுகளை கிளியர் ஆக்குற மாதிரி சத்தம் சவன்னு தட்டுப்பட்டு டென்ஷன்ல தட்டுப்பட்டு போல. சரி எனக்கு டென்ஷன் இல்ல. இல்ல ஒரு மதங்கள் எல்லாமே சரி அன்பை கூறுது, நல்லதை செய்ய கூறுது. ஆனா மதத்துல உள்ளவர்கள் சரியா இருக்கிறாங்கன்னா கேட்டதுல நீங்க நான் அப்படி இருக்கிறேன் நான் அப்படி இருக்கிறேன்னு சொல்றீங்க. அப்படி உங்களோட இஸ்லாம் மதத்துல இருக்கிற மற்றவர்கள் இப்படி இருக்க கடந்த கால இப்ப சமீப காலத்துல நடந்த சங்கதிகளை பாருங்களேன், அது மனிதாபித்தோட நடந்ததா? எந்த மதத்தவரை செய்தது? இப்போ காஷ்மீர்லேயோ அல்லது இஸ்ரேலில் அந்த இதுக்குள்ளே போய் 1500 பேர் ஏதாண்டு போட்டு கொண்டு போன சின்ன பிள்ளைகளையெல்லாம் கொண்டு போய் வச்சிருந்தது. இப்போ அதுகளெல்லாம் அதுகளை பார்க்க தான் எங்களுக்கு அதோட விளைவுகளை பாருங்க இப்போ என்ன மாதிரி போகுதுன்னு சொல்லி. இப்போ ஒரு குறிப்பிட்ட சில பேர் செய்கிற இப்படியான ஒரு மனித நியமற்ற செயலால சாதாரண பொதுமக்கள் இத்தனை பேர் கொல்லப்படுகிறாரு. கொழும்புல என்ன நடந்தது அந்த நேரம் இல்லை ஏற்றுக்கொள்கின்ற அது உண்மைதான் நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்படி சொல்லவில்லை, ஆனா செய்கிறார்கள். மனித மிருகங்கள் அவங்க, மிருகங்கள் அவங்க மனிதர்களே இல்ல. பாருங்க காஷ்மீர்ல பாத்தீங்கன்னா அவர் முஸ்லிமா இந்துவாண்டு அதை இதை கலட்டி பார்த்து சுண்ணத்தை செய்திருக்கிறேன் பார்த்து இருக்கண்டேக்கு எவ்வளவு கேவலமான அறியுது என்ன அறியக்க என்ன அந்த அவர் கொண்ட மதத்தை என்ன நினைக்கும். நான் அதை சரிப்படுத்த வரவில்லை. என்னன்னு சொன்னா அது கேவலமான மிருகங்களை விட மோசமான செயல். அது அது கேவலமான செயல். ஒரு மதத்துக்காக மதம் பிடிக்கப்படலாம். நீங்க உங்களோட மதத்தை எப்படி நேசிக்கிறீங்களோ அதே போல மற்றவங்க மதத்தை நீங்க நேசிக்கணும். அதைத்தான் எங்களுக்கு போதிச்சது எங்கட மார்க்கம். ஆனா இவங்கெல்லாம் மனிதர்களே இல்ல, மிருகங்கள். உண்மையா எனக்கு முன்னுக்கு தந்திருக்கான்னு சொன்னா வளர்ச்சி வெட்டி போட்டு களத்தை வெட்டி என்ன சொல்லுங்க. இதுலயே வானொலியிலேயும் யாரும் வந்து இப்ப நானும் வேற யாரும் வந்து நான் கிறிஸ்தவன் யார் கூட ஒரு மதத்தை பற்றி கூட வந்து இதுன்றா நீங்களா தான் இருப்பேன். நீங்க தான் கூடுதலா அதை உறுதிப்படுத்துவீங்க. எங்கட மதம் எங்கட மதம் மார்க்கம் பண்ணுவீங்க. ஒரு கிறிஸ்தவன் இந்து மதங்கள் சைவாக்கள் சொல்றதே இல்லை. சைவாக்கள் வந்து இந்த மதம் தான் ஆதியில வந்தது, சிவனால வந்து அப்படின்னு ஒரு கதை கதைக்கிறீங்க. இல்ல நாங்க சொல்லவில்லை. என்னன்னு சொன்னா மதம் உண்டு நாங்க சொல்ல இயலாது. எங்கட மார்க்கம் நேர் வழி இருக்குது. நாங்க மதம் உண்டு சொல்லல. நான் சொல்லாத எப்படி கொண்டு திணிக்கலும்.
என்றாலும் நாங்க ஒரு இரண்டாம் தர ஆக்கலானே. இப்ப உங்களோட மதமும் என்னுடைய மதம் இறக்குமதி செய்யப்பட்ட மதம் தான். இல்ல மதம் தானே என்ன ஹிந்து மதம், இஸ்லாமிய மதம், இல்ல இஸ்லாமிய மதம் இல்ல மார்க்கம், கிறிஸ்தவ மதம். ஏன் மார்க்கம் ஏன் அது மார்க்கம் மதம் தான் சொல்றேன். இல்ல மதம் இல்ல, மதம் மதம் இல்ல. நீங்க நல்லா தேடி பாருங்க, முதல் தேடிட்டு நீங்க பதில சொல்லுங்கல்ல. மார்க்கம் இல்ல, அதான் இப்ப பாருங்க. இப்ப நீங்களோ இஸ்லாமிய மார்க்கம் தான். சரி, மதம் இல்ல. மார்க்கமண்டா என்ன? மார்க்கமண்டா என்ன? வழிமுறை. நேர் வழி, வழி, மார்க்கம்ண்டா நேர் வழி. தான் மார்க்கம். வழி, வழி. அத நாங்க எங்களுக்கு நேர் வழி காட்டக்கூடியது என்று சிரிக்குது. நீங்க இஸ்லாமிய மதம், இஸ்லாமிய மதம் நேர்வழி மார்க்கத்தை காட்டுது. அதான் அது. இஸ்லாமிய மார்க்கம் தான் நாங்க சொல்றது. இல்ல அது நீங்க மதமும் 4 வகை மதமும் தானே வகுக்கப்பட்டிருக்குது. அதுக்கு நான் ஒண்ணு கேளாது சொல்றதுக்கு ஒண்ணு இல்ல 4 வகை மதம் தான். இஸ்லாமிய மதம் சொல்றோம். மார்க்கமண்டா மார்க்கம்ண்டா ஒரு வழியில பாதை தான். பாதை வழிதான். அதான் சொல்லுது, பாதை தான். இப்ப நாங்க பாதையில போறோம், அதுல கல்லு முள்ளு கிடக்குது. அதுல நீ எடுத்து உன் மூளை உனக்கு அவ்வளவு அறிவை தந்திருக்கிறா, நீ நேரான பாதையில போட்டு இல்ல பஜிதான். நீங்க பிள்ளைய அவளைங்கிறீங்க. இப்ப மதம் மதத்துல அந்த மார்க்கம், இப்ப நாங்க மார்க்கம் தான் சொல்லலாம். மார்க்கப்படி, அதாவது நெறிமுறை. உங்களோட மார்க்கம் மதம் மட்டும் சொல்லல. இல்ல நீங்க வழியில கேட்டு பாருங்க. ஹிந்து மதம், ஹிந்து மதம், இஸ்லாமிய மதம், கிறிஸ்தவ மதம். வாணி, இலங்கையில் எத்தனை மதத்தவர் ரெண்டு கேள்வியா வருமா? இலங்கையில் எத்தனை இலங்கையில 4 மதம். இந்து மதம், கிறிஸ்திய மதம், இஸ்லாம் மதம், பௌத்த மதம். 4 மதம் தான் இருக்கு. 4 மதம் தான் இருக்கு. மதம் தான் நாங்க எப்பவுமே சொல்றது இஸ்லாமிய மதம் தான் சொல்றோம். அது நீங்க அந்த குர்ஆன்ல வர அந்த வழிமுறைகளை படிக்கிறதால மார்க்கத்தை உங்களுக்கு அந்த குர்ஆன் சுட்டி காட்டி இருக்குது. ஆனா உங்களோட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுது எங்களுக்கு சரியா. ஆனா எழுதக்குள்ள கேட்டுக்கொண்டிருந்தா அவர் வந்து சொல்றீங்க அது இஸ்லாமுக்கு அந்த இதுல குர்ஆன்ல இருக்குன்னு சொல்றீங்க. நீங்க எங்க பாருங்க, இப்ப நடக்கிற விஷயம் அப்ப இந்த மாதிரி சொல்றீங்க. இப்ப நீங்க ஏத்துக்கொள்றீங்க இல்லையா? இப்ப நான் சொல்றேன் இஸ்லாமிய மதம் ஒன்று சொல்றேன், மார்க்கம் ஒன்று சொல்றேன். இப்ப உள்ள விஷயங்கள் எழுதி இருக்கேல. இல்ல இப்ப நான் சொல்றேன் உங்கள்கிட்ட ஒன்று கேளுங்க. இப்ப நீங்க 4 பேரும் இல்ல இப்படித்தான் இருக்குன்னு சொல்றீங்க. இப்ப நான் சொல்றேன் தெரியாத தெரிஞ்சு கொள்ளணும். உங்களோட சமயத்துல இப்ப எனக்கு தெரியல, இந்த காலையில நான் கிறிஸ்தவ மக்களும் சுண்ணத்து வைக்கலாம்னு நான் சொன்னேன் சரியா. எனக்கு தெரியல. தேவித்தண்ணா வந்தா சொன்னாரு கிறிஸ்தவ மக்கள் சுண்ணத்து வைக்கிறல்ல, யூதர்கள் தான் வைக்கிறது. அப்ப நான் தெரிந்து கொண்டேன். ஓகேயா? அப்ப நீங்க நான் முரண்படலையோ? இல்ல நான் செய்யல. இல்ல நீங்க ஆரம்பத்துல இதை மறந்துட்டீங்க. நீங்க நேவிஸ் ஆண்டியும் கொஞ்சம் போறோங்க. நேவிஸ் அவர்களும் நான் நினைக்கிறேன் ஜெயா ஆண்டியும் கதைக்குள்ளே சொல்றீங்க, ஜெயா அவர்கள் பேசக்குள்ள சொல்றீங்க. முதல்ல அதை பற்றி இப்போ படிச்சுட்டு அறிஞ்சிட்டு கதைங்கன்னு சொன்ன நீங்க அந்த வார்த்தை அதுல சரியா? இப்படி சொல்ல நீங்க. அப்ப நான் சொல்லி போட்டு திரும்ப டேவிட் என்ன சொல்ல நீங்க மாறி கதைக்கிறீங்க. நீங்க சொல்லுங்க. அப்ப நீங்களும் படிச்சுட்டு அறிஞ்சிட்டு கதைச்சிருக்க வேணும். பச்சுதான் ஈசா நபி இருக்கிறாரு, ஈசா நபி இருக்கிறாரு. அவரு குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்குது கேளுங்க. அவருக்கு சுன்னத்து வச்சுன்னு தான் இருக்கு. எனக்கு தெரியும் அவருக்கு வச்சு இருக்கலாம். இல்ல அவருக்கு பொறுங்க வார பஜிதா மதத்தை சேர்ந்தவர், என்ன மார்க்கத்தை சேர்ந்தவர் முகமது? அவர் இஸ்லாம் மார்க்கத்தை அவருக்கு பிறகு இஸ்லாம் வந்தது. இல்ல எப்படி நீங்க இளைய மத இஸ்லாம் என்று சொல்லுவீங்க? யாரு சொன்னது உங்களுக்கு? உங்களுக்கு யாரு சொன்னது? சமயம் சொல்லுங்க. என்ன மதம்? இல்ல இப்ப உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு யாரு சொன்னது இஸ்லாம் கடைசி மதம் உண்டு? கடைசி இல்ல கிறிஸ்தவத்துக்கு வந்தது என்று சொல்ல கேளுங்க. அதான் அங்கதான் பிழைக்குது. இப்ப ஒரு 2 நிமிஷம் பாருங்க. அந்த ஈரான் பாரசீகர் வந்து மதம் இல்லாத ஐம்பூதங்களை தான் பிறகு வந்து அந்த சமயம் வந்த பிறகு முகாலேயர் வந்தது. அதே மதத்தை கொண்டு போய் பரப்பினாங்க. 2 நிமிஷம் தாரீங்களா நான் சொல்றத? முகமது நபி என்ன மதத்தை சேர்ந்தவர்கள்? நான் சொல்றத கேளுங்களேன், 2 நிமிஷம் கேளுங்க. ஆதமலை அந்த முதல் வந்தது, இறைவன் படைச்சது ஆதம் அவ்வா படைச்சிருக்காங்க இஸ்லாமிய மார்க்கம். இல்ல சொல்லி போட்டு கேளுங்களேன். 4 வேதங்களை கொடுக்கக்குள்ள அவங்க தவறான முறையில போகும்போது முகமது நபி அவங்களை கொடுத்து மக்களை பூர்த்தி செய்கிறார்கள். இறுதி வேதத்தை கொடுத்து 4 வேதங்கள் கொடுக்கப்படுகிறது.
1,45,000 நபிமார்கள் வந்திருக்கிறார்கள். அதுல 25 பேர் குர்ஆனில் பெருமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. 10 பேருக்கு அதுல இன்னும் 10 பேர் பெருமைப்பட்டு 4 பேரு ஈசா நபி, தாவூத் நபி, மூசா நபி, முகமது நபி, அவங்க 4 பேரை கௌரவப்படுத்தி வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. சபூர், இஞ்சில், புர்கானி 4 வேதங்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. அதுல குர்ஆன் கொடுக்கப்பட்டது முகமது நபியை கொடுத்து பூர்த்தி செய்யப்படுகிறது. கடைசி வந்த மார்க்கம் ஒன்று நீங்க நம்பிக்கொண்டதே புள்ளை. அங்கு முதல் வந்தது ஆதம் அலைஹிஸ்ஸலாம், முதல் மனிதர். அவர்ல சந்ததிகள் தான் நாங்க. இல்ல அப்படின்னா அந்த நேரத்துல சமயம் இல்ல, நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க. நான் ஒரு மௌலவியை கூட்டி வந்து உங்களுக்கு தெளிவுபடுத்துறேன். எனக்கு அந்த அளவுக்கு முதல் எந்த தூதர் இருந்தவர், எந்த தூதர்ன்னு சொல்லுங்க. அப்ப ஈசா நபி இருந்தவர். ஈசா நபி இருந்தவர். அவர் சொல்லவில்லை நான் தான் கடவுள் என்று எங்கட மார்க்கத்துல சொல்லுங்க. இல்ல நீங்க ஈசா நபி என்றா அது எங்க இயேசுநாதர் கதை தான். அதுதான் அவர் சொல்லவில்லை நான் கடவுள் என்று. பிதாண்டுவன் சொல்றாரு. சொல்லல கடவுள் என்று சொல்லி. அதான் சொன்னேன். இயேசுநாதரும் அவர் கிறிஸ்தவர் இல்ல. இயேசுநாதர் கிறிஸ்தவர் இல்ல. அவரு இறைவன். அவரு அல்லாஹ்வைத்தான் சொல்றாரு இறைவன் என்று, ஃபாதர் என்று சொல்லி அவர் சொல்கின்றார். இறைவன் என்று சொல்றாரு. அப்ப இறைவன் யாரு? அதுதான் நாங்களும் சொல்றோம். உருவம் இல்ல. உருவம் இல்லை. காணல. நாங்க கற்பனை செய்ய முடியாது. இவர் மனுஷனா பிறந்தவே தானே ரெண்டு பேரும். யோசிநாதரை அல்லாஹ் கௌரவப்படுத்திக்கிறான் உலகத்துக்கு ஒரு அத்தாட்சியாக. இல்ல ஈசா நபியை நான் கொண்டு வரேன். மரியம் ஈசா நபியை நாங்க நம்ப இஸ்லாமியர்களே இல்ல. யார் சொன்ன அந்த கதை? அது வருகிறது இல்லையே. நீங்க அது இன்னைக்கு முரண்படுவோம். கொஞ்சம் பயம். ஏண்டா நான் சொன்ன ஒரு தரம் கதைச்சு கொண்டிருக்கக்குள்ள தேவிட்ட நான் வந்து அப்படி சொன்னாரு. எனக்கு அது பயம் வந்துச்சு. அவ இந்த அந்த அவங்களோட உமா அந்த குர்ஆன்லயே சூரா மரியம் ஒரு ஆயத்து இருக்குது. அவைக்கு சொர்க்கம் நிர்ணயிக்கப்பட்ட பெண் ஈசா நபி அவங்களோட உம்மா, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாம். அப்ப அவங்களோட உம்மா கேட்கிறா, எனக்கு ஆம்பளை பிள்ளை ஒன்று தரணும், ஒரு சேத்துல நான் அவைய விட்டு ஒரு இடத்துல விட்டு நான் அவைய இறைவனுக்கு அர்ப்பணிப்பேன்னு சொல்லக்கூட ஆண் குழந்தை பிறக்காம பெண் குழந்தை பிறக்குது. அவரு இந்த சக்கரியா நபி அவங்கள்ட்ட கொடுத்தா அவைய வளர்க்கறதுக்கு. அங்க கொடுத்தவனதான் அவ இப்படி கையை நீட்டினோட தட்டுல சாப்பாடு எல்லாம் வருது. அப்ப ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த டைம்ல தான் அவ தாய் வகுத்துல குழந்தைய வச்சிருக்க ஊராக்கள் எல்லாம் பழிக்கிறாங்க, நீ தவறான முறையில வந்துட்டாயின்னு. அந்த டைம்ல சிறு வயதிலே பேசினவர் தான் இந்த ஈசா நபி. அவங்க என்ன தாய் களங்கம் இல்லாதவள் என்று சொல்லி நீங்க சொல்ற சரி. நீங்க பெருசா கொண்டு வர இல்ல. குர்ஆன்ல இருக்கு. கொண்டு வந்து கதைக்கிறது குறைவா இருக்கு. மனையமா இவரை பத்தி தான் கதைப்பீங்க. இப்ப அவரும் நல்ல இதுகள் நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்துக்கிறார். ஆனா அதை விட அக்பர் இருக்கிறார், அபூபக்கர் இருக்கிறார், அலி இருக்கிறார், அவைகளை பற்றியும் பெருசா கொண்டு வந்து கதைக்கிறேன். உமர் அலி எனக்கு பயம் என்னன்னு சொன்னா, நீங்க ஆதம் உமர் என்ற ஒரு ஆள் இருக்கிறேன். அவர் இன்னும் திறமான இது. எனக்கு நான் முஸ்லிம்களுக்கு எல்லாம் படிச்சது. தனியா நீங்க முகமது இல்ல என்னன்னு சொன்னா, நான் உமா ஓப்பனா சொல்றேன். எனக்கு சண்டைக்கு பயம், சமயத்துல முரண்பட விருப்பம் இல்லை. ஏன்னா நான் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன் மற்ற சமயங்களுக்கு. ஆனா இந்த சமயத்தை விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா நான் அந்த காலையில சொல்லக்குள்ள சிலை வணக்கத்தை பத்தி சொன்னாங்க. அந்த கௌபத்துல்லாவுல சிலை வணக்கம் இருந்தது. உண்மையா சொல்றேன், இருந்தது. முகமது நபி வந்ததுக்கு பிறகுதான் அந்த சிலை வணக்கத்தை இப்ராஹிம் நபி அவங்க, இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு தெரிஞ்சவங்க. அதை நான் சொல்ல வரக்குள்ள அங்க முரண்பாடு ஒன்று வரும். ஏன்னா அந்த பேருதான் வித்தியாசம், சரித்திரம் உண்டு, அந்த பயம் உண்டு இந்த மனசுல இருக்குது. உண்மையா சொல்லுங்க. பாரசீகம் முகாலயரா மாறைக்கா பாவிய முதல் சில வழிபாடு வழிபாடு இருந்தது. அப்ப அதுல எனக்கு பயம் உண்டு. எங்க இந்த சமயத்துக்குள்ள முரண்பாடு வந்துடுமோ, அதனால நான் அதை இந்த பக்கம் போறல. விளங்குதா? நான் ஏன் ஓப்பனா நீங்க கேட்டதுக்கான பதில். இப்ப என்ன சொன்னாலும் நான் இப்ப ஒரு இதை சொல்லி முடிக்கணும். நான் இப்ப இதுல அது சொல்லல. இப்பவும் மதம் என்ற பேரில் பெண் அடிமையா கூடாது உண்டு. உதாரணத்துக்கு பாருங்க, ஆப்கானிஸ்தான்ல பெண்களை படிக்க கூடாது. சொல்றது
அதை கொடுமைன்னு சொல்றேன். ஏன்னு சொன்னா முகமது நபி சொல்லலையே அப்படி. அதான் அது அவங்க குர்ஆன்லயும் இல்ல. குர்ஆன்லயும் இல்ல. மனுஷன் நீங்க சரியா விளங்கிட்டீங்க. என்னன்னு சொன்னா சீனா சென்றாலும் சீரான கல்வியை தேடு என்று சொன்னவர் யாரு? முகமது நபி. முகமது நபியோட மனைவி ஆயிஷா நாயகி குதிரை பந்தயம் ஓடி இருக்கிறார். கேளுங்க, ஒரு பெண் குதிரை ஓடுறா எப்படி ஓடணும்? காரை ஓடுறா காலை கீழே வச்சு ஓடணும். குதிரைண்டா 2 காலையை 2 சைத்துக்கு வச்சு ஓடணும். அந்த குதிரை பந்தயத்தை ஓட வச்சவர் முகமது நபி. அப்ப பெண்களுக்கு எவ்வளவு குதிரை பந்தயம் போனா பாகிஸ்தான்ல கிட்டத்தட்ட மரண தண்டனை. மரண தண்டனை. படிச்சா ஓடக்கூடாது. அப்ப நீங்களே சொல்றீங்க இங்க அடிமையும் இல்ல ஆதிக்கம் இல்ல. நீங்க உங்களுக்கு விளங்கு இல்ல. மனிதர்கள் அதை மாத்தி அமைச்சு இந்த உலகத்துக்கு ஆசைப்பட்டு அவங்களோட சுயநலத்துக்கு அவங்க எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அதால உங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி தெரியாது. நாங்க இஸ்லாத்தை படிக்கிறபடியே எனக்கு தெரியுது. இஸ்லாத்துல இல்ல பெண்கள் படிக்கணும், மருத்துவத்துறை படிக்க சொல்லுது இஸ்லாம். என்னன்னு சொன்னா அந்த உமர் அலியோட வைஃபே மருத்துவச்சியா இருந்திருக்கா. விளங்குதா? இவ்வளவு அழகான வாழ்க்கைய வாழ்ந்திருக்க. மிஸ்ர் என்று சொல்றது எந்த நாடு சொல்லுங்க பாப்போம். இந்த அடுத்தது இந்த அரபிய நாடுகளை இந்த ஐரோப்பிய நாடுகளை கூட ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இல்ல அப்ப நீங்க ஒத்துக்கொள்ளுங்க. இப்ப இந்த வெள்ளக்காரர்கிட்ட இவ்வளவு பொம்பளைகள் கடித்தனா வரைக்கும் உண்மைக்கு அந்த நாடுகள்லயும் இந்த அரபு நாடுகள்லயும் அவங்களுக்கு மலங்கடிக்கிறதானே எல்லாரும் மலங்கடிச்சுதான் இருக்கு. அவங்க அடிமையா வச்சிருக்கேன். என்ன எது மரம் மலங்கடிச்சிருக்கு? மதம் தானே. மதம் என்ற பேர் வகையில மதம் பிடிச்சிருக்கிறாங்க. மதத்தை வச்சு மதம் இல்ல. என்னன்னு சொன்ன பாருங்க, இந்த இப்ப வேலை செய்யற இடத்துல அல்கோஹால் தூக்க மாட்டாங்களாம். அப்ப அவங்க ஒருத்தர் அல்கோஹால் குடிக்கலன்னு சொல்ல வாரீங்களோ? குடிக்காங்க. அது குடிக்க கூட சட்டம். குடிக்கிறாக்கல ஒண்ணும் செய்யல. அதுக்கு நீங்க ஆரம்பத்துல இருந்து இப்ப வரைக்கும் ஒண்ணும் செய்யல. அது ஒண்ணும் செய்யல ஒண்ணும் செய்யல சொல்றீங்க வஜிதா. சவுதியில இந்த பெண்களும் குடிக்கலாம் சட்டம் போகணும். நான் இப்ப சொல்லிட்டேன் என்னன்னு சொன்னா அதே அங்க குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கு சண்டை முஸ்லிம்களுக்குள்ள முஸ்லிம்கள் வந்து அந்த கௌபத்துல்லா உடையும். இந்து மக்களோ கிறிஸ்தவ மக்களோ உடைக்க மாட்டாங்களா? அது உடையா அந்த ஜாஹிலியா காலம் முகமது நபி இஸ்லாத்தை பரப்ப முதல் வந்த ஆட்சி வரும். அவங்க வந்திருக்கு, கண்ணால பார்த்துட்டு இருக்கோம். அது வரணும். குடிக்க கூடாதுன்னா அந்த புகையை வச்சு இழுக்கிறது எங்களோட உடலை எது மயக்கம் தருது எல்லாம் ஹராம். நாங்க பாக்குறோம் அந்த புகையை வச்சு அதுவும் கூடாது சொல்றேன். அதுவும் கூடாது தானே. சொல்லலையே நான் சொல்றேன். நான் சொல்றேன். அப்ப நீங்க மதம் சொல்லாம நான் சொல்லல. மதம் சொல்லாம உங்களோட மார்க்கம் இப்படி சொல்லுதான்னு மார்க்கம் தான். நீங்க நல்லா தேடி பாருங்க. ஒரு நல்ல மௌலைட்ட கேட்டு பாருங்க. மார்க்கமா இருக்குமா? மார்க்கம் தான். அறிவுரை நீங்க கேட்கலாம். அறிவுரை அதான் ஒற்றுமையா இருக்கிறோம். அதான் ஒற்றுமை இருக்கிறோம், பிரிவு இல்லையான்னு சொல்றேன். நான் முஸ்லிம் நேச்சனா ஓகே. அதுக்கே இருவேறும் பிரிவு இருக்கு. என்ன அது பிரிவு இல்ல, பிரிவு இல்ல, ஒன்றுதான் இருக்கு. ரெண்டு மூணு இருக்கு. இல்ல இல்ல இருவேறும் பிரிவு. அந்த சுனியும் மற்றது ஆப்கானிஸ்தான் ஒரு பிரிவு. ஒரு அவங்க வந்து முகமதியரா இதான் அவங்க முகமது. நான் விளங்குறேன் என்னன்னு சொன்னா இப்ப சொல்ல வரேன். அதுக்கான விளக்கத்தை சொல்ல வரேன். பிரிவில்ல, ஒரு பிரிவு தான். ஆனா கேளுங்க, முகமது நபியிட கடைசி ஒரு மகள் பாத்திமா நாயி, அவரை மகளை முடிச்சவரு அந்த அலிர் அலி என்று சொல்றவரு முடிச்சவரு. சரியா? அலிர் அலி முடிச்சவரு. முடிச்சிருக்கக்குள்ள அந்த அலிர் அலிய விரும்பினாக்கள் சொல்றாங்க என்னன்னு சொன்னா அந்த 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 சாம்ராஜ்யத்தை அலிர் அலிக்கு கொடுக்கணும்னு சொல்றாங்க. அவரை கொடுக்கல. அவர் நபித்தோழர் நேர்மையா இருந்த அபூபக்கர் அலி அவங்களுக்கு கொடுக்குறாங்க அந்த அந்த பதவியை. அவர் மௌத்தானது பிறகு நான் இருந்த இடத்துக்கு நீங்க இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அங்க முரண்பாடு வந்து அவரை ஒரு குரூப் என்ன செய்து நம்ம நாட்டுல பிரிகிற மாதிரி, இப்ப ஜெலோ அப்படி இப்படி எல்லாம் பிரிஞ்சு போன மாதிரி அவங்களுக்கு ஏத்த மாதிரி இவரை தலைமையை ஆக்கிட்டு ஈராக்ல அப்படியான ஆக்கள் என்ன செய்யறாங்க, முகமது நபியோட மருமகனை தலைவர் ஆக்கிட்டு சியாண்டு பிரிக்குது. மற்ற பகுதிய மற்ற நபித்தோழர்கள் 3 பேரையும் பிரிச்சுக்கிட்டு சின்னாண்டு பிரிக்குது. ஆனா இஸ்லாத்துல பிரிவில். ஆனா தொழுகை நோன்பு எல்லாம் உண்டு. அதுல எந்த மாற்றமும் இல்ல.
அப்ப என்னன்னா அப்ப பாசையும் மாறிட்டு அந்த தூதரும் மாறிட்டு இப்ப முகமதியையும் அவங்க கொண்டு போயில முகமது அவரு தூதர் இல்ல, அவங்க தூதர் இல்லையே, அரபிஸ்லயே அவங்க தூதர் இல்லையே, தூதர் அவர் இல்ல, அவங்க அவங்க அபூபக்கரை வணங்க இல்லையா? இல்ல தூதர் வணங்கல, அபூபக்கரை ஒத்தரே வணங்கல, முகமது நபியை நாங்க வணங்கல, அவர் மனிதன். இல்ல அவரை நாங்க ஈரான் வணங்கல. ஆற தூதரா வச்சிருக்கு ஈரானோ ஒத்தரே அவங்க சட்டம் அவரோட சட்டத்தை கடைப்பிடிக்கிறாங்க. அவரோட சட்டம், அவர் செஞ்ச சட்டங்களை கடைப்பிடிக்கிறது தான். அதான் நீங்க ஒரு தரம் இஸ்லாமிய குர்ஆனை வாங்கி அது ஆங்கிலத்தில் இருக்கு, அந்த குர்ஆனை படிச்சீங்கன்னா அதுக்கான சரியான விளக்கம் தெரியும். நீங்க படிச்சாக்களுக்கு விளக்கம் தெரியாம ஆடியணுமா? நாங்க படிச்சு போட்டு என்ன செய்யறோம்? நீங்க சொல்லுவாருங்கன்னா இப்ப ஒரு காலத்துல அப்படி அந்த காலகட்டத்துல நல்லா இருந்திருக்கலாம் முகமது அவர்கள் இருந்த காலங்கள்ல. இப்ப வர வர ஒரு மனிதாயமற்ற இதுகள்ல இருக்கு. சின்னங்களையும் பாக்குறதுல பெருசலையும் பாக்கல, பணைய கைதியா பிடிச்சு வச்சிருக்கிறது, சும்மா சாதாரண பிடிச்சு சூடுறது, அப்படியான ஒரு இதுகள் நீங்களே உலகத்துல பாத்து கொண்டு அதை மட்டும் சொல்றீங்களே. இப்ப இன்னைக்கு 150 பேர் அடிச்சிருக்கிறாங்களே இஸ்ரேல், அதுக்குள்ள எந்த பகுதியில யுத்தம் நடக்குதோ அது பாவம் தான், 2 இனமும் அது சமயத்தை கடந்து அது சரியான கொடுமையான இல்ல யுத்தம் தீவிரவாதிகளுக்கும் ஒரு போர்சஸ்க்கும் பொதுவான இடத்துல. இப்ப எங்க நாட்டுல நடக்கக்குள்ளேயும் பொதுமக்கள் 2 பக்கம் 4 மதத்தவர்களும் பாதிக்கப்பட்டாங்க. சொல்றீங்க 4 மதத்தினரும் மக்களை பணைய கைதியா பிடிக்கல. இப்ப சொல்றீங்க 4 மதத்தினரும் பாதிக்கப்பட்டாண்டு. கதைக்கிறதுக்கு இல்ல வாணி, கதைக்குள்ள நாங்க மதம் வஞ்சிதா சும்மா கொடுக்கும். இப்ப கூட வாயால 4 மதத்தினர் வந்ததே இல்லையா வாணி? நாங்க எழுதக்குள்ள மார்க்கம் தான் நாங்க எழுதுவோம். நாங்க இப்ப உங்களுக்கு நீங்க எழுதுங்க. மார்க்கம்ன்றது ஒரு வழிமுறை, நெறி, வழிகாட்டு. திருக்குறள் ஒரு மார்க்கம், ஒரு நெறி. அப்ப அது மதம் இல்ல, திருக்குறள் ஒரு நெறி, மார்க்கம். விளங்கப்படுத்துறது கஷ்டமா இருக்கு. இல்ல இப்ப வஜிதா நீங்க சொல்லுங்க, உங்களோட ஆக்கள் எல்லாரும் மார்க்கம்னா சொல்லணும்னு சொல்றீங்களா? நல்லா அதை கெட்டுப்போட்டாக்க மார்க்கம்னு சொல்லுவாங்க. அப்ப படிக்காத ஆக்கள் தான் மதம் மட்டும் சொல்லணுமோ? படிக்காம இருக்காங்க வாணி, இஸ்லாத்தை படிச்சா இப்படி சண்டையெல்லாம் சும்மா கதைக்கு கதை சொல்லாதீங்க. எல்லாரும் சொல்றது எங்கட மதத்தை நீ என்னன்னு தாக்குவா, எந்த மதத்தை என்னன்னு தாக்குவா. அந்த Facebookல என்ன சொல்லணும்? அது Facebookல எழுதிட்டா நான் கேவலப்படுத்தி மதம் எல்லாம் சொல்லி மார்க்கம் மதம் பாருங்க, மதம் அன்பை போதிக்குது, அதை போதிக்கணும், மற்ற மதத்தை பாக்காட்டி. இப்ப பாருங்க, இப்ப சைவ ஆக்கள், சைவ மதத்தவர்கள் அந்தோனியார் வழி போகணும். அதே மாதிரி கிறிஸ்தவ மதம் நல்லூருக்கு நல்லூருக்கு போய் கந்தரை வணங்கும் சில பேர் ஏதா போகும். என்ன பொறுத்தவரை விட்டுறீங்க, அதை விட்டுறீங்கன்னா வேற இதுகளுக்கு போற மாதிரியும் இல்ல, வர மாதிரி இல்ல. முடிக்கிறேன் என்னன்னு சொன்னா, என்ன பொறுத்தவரையில எனக்கு மத்தக்களை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் எல்லா மதத்துக்கும் ரெஸ்பெக்ட் கொடுக்குறேன். ஆனா எந்த இருக்கிற சில பிள்ளைகளை தவறாக புரிஞ்சு கொள்வதை அதை நான் தெளிவுபடுத்த வேண்டிய கடமை. நீங்க பள்ளிவாசலுக்கு போகலாமா, கும்பிடலாமா? பள்ளிவாசலுக்கு ஆண்களோட சேர்ந்து தொழக்கூடாது, பள்ளிவாசலுக்கு கும்பிடலாம். ஆனா போகலாம். சட்டம் அது மனிதன் போட்ட சட்டம். உங்களுக்கு அதான் விளங்குது. முதல் நீங்க பள்ளிவாசலுக்கு போக ஆறு போகணும்னு சொன்ன முகமது நபியோட காலத்துல போயிருக்காங்க. அங்க நீங்க படிக்கலையே, சரித்திரத்தை படிக்காம இருந்து வாழ்ந்த நாங்கள், யாழ்ப்பாணத்துல இருந்த நாங்கள் முஸ்லிம் பொம்பளைகள் பள்ளிவாசலுக்கு போற தெரியாது. பள்ளிவாசலுக்கு போக தேவையில்ல. காரணம் என்னன்னு சொன்னா, மனசாந்தி புறத்தானே வேணும். இதுக்கு பதில் சொல்லுங்க. நீங்க உங்களோட விட்ட 3 பிள்ளைகள் இருக்கு, குழந்தை பிள்ளைங்க 5 நேரம் பள்ளிக்கு போகணும். அது நேரம் குறித்த தொழுகை. பிள்ளை கத்துது, மூத்திரம் மெஞ்சிட்டு இருக்குது, தொழுகையோடக்கு உடுப்பெல்லாம் போட்டு குளிக்க நிக்கிற மூத்திரம் அடிச்சிருக்கு பிள்ளை, சரியா? நீங்க உங்களால எப்படி போக இயலும்? வஜிதா இதான் கேளுங்க. பெண்களுக்கு சலுகை கொடுக்கப்பட்டிருக்குது. பள்ளிக்கு போய் தொழ தேவையில்ல, வீட்டுல தொழுங்கள். பிள்ளை அந்த டைம் வந்து போக கூடாதுன்னு சட்டம் இல்ல. நீங்க கதையை மாத்தாதீங்க. சட்டம் இல்ல. சரி, இப்ப நீங்க அதை சொல்றீங்க. உங்களோட திருமண வீடு நடக்குது. இப்ப நீங்க கணவன் மனைவியா தான் போறீங்க. அதே கணவர் இங்க, மனைவி இங்க போறது என்ன? நாங்க ஆண்கள் மகானம் இல்லாத ஆண்களுக்கு முன்னால நின்று கதைக்கிறது கூடாது சொல்லுது. ஏன் அப்ப வேலையெல்லாம் கதைக்கிறது? நாங்க மூடி காட்டி தான் நினைக்கிறோம். ஓ, இப்ப அங்க மூடி தான் போறீங்க.
அது அவங்க கல்யாண நாள்ல அப்படி வைக்கிறதுக்கு நாங்க ஒண்ணு செய்யலாது. இல்ல, இந்த நாங்க ஒரு திருமண வீட்டுக்கு போயிருந்தோம், முஸ்லிமாக்கள் திருமண வீட்டுக்கு தான். அங்க ஆண் பெண் எல்லாம் சேர்ந்து ஆடுறாங்க. என்ன ஆடலாம் கூத்தானா அவங்களுக்கு பிரச்சனைக்கா. நீங்க என்ன அதை நீங்க இஸ்லாத்துக்குள்ளேயும் இவ உடனே மனிதர்கள் இல்ல நீங்க இஸ்லாத்தையும் மனிதர்கள் நீங்க சிரிச்சாதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஏன்னு சொன்னா உங்களுக்கு விலங்கல் என்றுதான் அர்த்தம். இல்ல நீங்க தடுத்து கதைக்கிறீங்கன்றதான் அர்த்தம். இல்ல நீங்க படிக்கல, நீங்க புரியல. நீங்க இலங்கையில இருந்தும் இஸ்லாமிய மக்களோட வாழ்ந்தும் இஸ்லாமிய நெறிமுறைகள்ல நாங்க இந்து சமயத்தை தெரிஞ்ச அளவுக்கு நீங்க கற்றுக்கொள்ளலன்னு தான் விளக்கம். ஏன்னு சொன்னா எல்லாரோடையும் பிளங்கி இருக்கிறோம். விளங்கி இருந்தா நீங்க அந்த வரலாறுகளை படிக்க கேளுங்களேன். எங்கட பேசாலையில இஸ்லாம் மதம் அந்த வரலாறுகளை முதலாவது வரலாறுகளை சரி, வரலாறு தெரிஞ்சாக்களே தலைகளை நடக்கணுமே. அப்ப அதை வரலாறு தெரியாம வரலாறுகளை தெரியாம நீங்க சேர கூசி இல்ல. இப்ப கல்யாண இது என்ன சொன்னீங்க? இப்ப கல்யாணத்துக்கு போய்க்கல, இப்ப பெண் வர ஆண் வர சட்டப்படி மகரம் அப்படி முடிக்க கூடாது. இல்ல அதுதான் சட்டம். இல்ல நீ கல்யாணத்துக்கு போறீங்க தானே, அதே பிரிச்சு வைக்க. இப்ப ஆண் வர பெண் வர இருக்கிறது காரணம் முதலாவது மகரம் சொன்னா எனக்கு உரிமை இல்லாத ஆக்களை நாங்க பார்க்க கூடாது. அது எந்த அளவுக்கு நான் ஒதுங்க ஏழுமோ நான் ஒதுங்கி கொள்ளணும். இல்ல சொந்தங்கள்ற கல்யாணத்துக்கு போயும் அப்படித்தான் நடக்குது. சொந்தங்கள்ற கல்யாணம் சொன்னா சொந்தக்காரர்கள் மட்டுமா வருவாங்க? இப்ப வேலை செய்யறீங்க, அதத்தானே சொல்றேன். அப்ப 4 பேரை பார்க்காமல வேலை செய்யறீங்க வேலை இடத்துல. அதானே. இப்ப இல்ல என்ன சொல்லுங்க, ஆண்கள் பெண்களை பார்க்கணும், பெண்கள் ஆண்களை பார்க்கலாமா? நான் விட நானும் சமைக்க போறேன். நீங்க தொடர்ந்து முடிங்க. நாங்க ஒருத்தரும் சமைக்கல. நீங்க ஒரு இதுதான் என் பாதை, இதுக்குள்ள நான் நிப்பனோ நீங்க நிக்கிறீங்க. நான் உங்களை விளங்குது. நீங்க எனக்கு நான் சொல்றேனே யாருக்கும் பயம் இல்ல, பயப்பட தேவையில்லை. நான் இறைவனுக்கு மனுஷனுக்கு ரெஸ்பெக்ட் மத்த சமயத்தை நான் செய்யறேன். ஆனா தெரியாத நீங்க அதை தெரிந்து கொள்ள வேண்டியது இந்த கடமை. இல்ல நீங்க இப்ப இதுக்கே பதில் சொல்ல, நீங்க இப்ப இதுக்கே பதில் சொல்றீங்க. இல்ல இப்ப கல்யாணத்துல கணவன் மனைவியா தான் நீங்க அநியமான இஸ்லாமியர் அப்படிதான் போறது, சரியா? அப்ப அதுக்குள்ளேயே இப்ப கணவன் மனைவி தான் இருக்க போறீங்க. இப்ப இன்னொரு கணவர் இப்ப உங்களோட கணவரோட எனக்கு வேற ஆட்டம், என்னண்டு எந்த கணவர் உங்களுக்கு வேற ஆட்டம் விளங்குதா? என்னண்டு எந்த கணவர் உங்களுக்கு வேற மகரம் இல்லாத ஆள், எந்த கணவர் உங்களுக்கு அப்ப நம்பிக்கையின்மை நம்பிக்கை இல்ல. அதை இஸ்லாம் தடை செய்யும். அப்ப நம்பிக்கை அங்க சைத்தான் இருக்கேன்னு சொல்லலாம். அந்த சைத்தான்ல நம்பிக்கை இல்ல எங்கட சமயம் அப்படி சொல்லி இல்ல. சைத்தான விடுங்க, விடுங்க. உங்கள நம்பிக்கை இல்லாம இல்ல. எங்களை சைத்தான் வழி கெடுக்கும். ஆனா வருங்காலத்துல நீங்க பாருங்க வச்சுதான் எல்லாத்தையும் அடிச்சு ஒழிச்சு போட்டு வருங்காலத்து ஜெனரேஷன் நடக்கும். ஏன்னு சொன்னா அதுக்காக அது பிள்ளையான முறையில போறேன்னு நான் சொல்ல வர இல்ல. அது நடக்க வேணும் பண்ணி வேணும்னு சொன்னா அதை இப்பதான் செய்யுங்கள. இப்ப நீங்க கணவன் மனைவியா போறீங்க, அதுல வர 4 பேரோட நீங்க சிரிச்சு கழிச்சப்ப என்ன அப்படின்னா நீங்க எதுவும் வெளியிலேயே போக கூடாது. அப்படி பார்த்தா இல்ல அது நடக்காட்டிதான். இப்ப நீங்க கேக்குறீங்க அது நடக்குது அது நடக்காட்டிதான் குருவாம் பொய்யா போயிடும். இல்ல வெளியிலேயே போக கூடாது. அப்படி நீங்க கணவன் மனைவியா போய் உங்களுக்கு அந்த அங்கீகாரம் இல்லையாண்டா ஒருத்தரோட கதைக்கிறதுக்கு பேசுற வெளியிலே போக கூடாது. அப்படி பார்த்தா பாருங்க, ஆடை அணிந்தும் நிர்வாணமாக காட்சி தருவார்கள். உலக அழிவு நாளின் அடையாளம். கணவன் மனைவியாக இருக்க மாட்டார்கள். அடுத்தது மதுபானங்கள் விபச்சாரங்கள் கூவி விற்கப்படும். குர்ஆனின் அடையாளங்கள். 7 உலகம் அழிகிறதுக்கு சூடாகும், வறுமை, மனித நேயம் எரியாது, யுத்தம் வரும், பஞ்சம் வரும். இதெல்லாம் நடக்காட்டி குருவாம் பொய்யா போயிடுமே. நடக்கணும். ஒரு கேள்வி கேட்டு முடிப்போம். ஏன்னா ஆடக்குறைப்பு வந்து பாவம் என்று கருதுறீங்களா? அது குறைக்கலாம். எனது கணவர் எனது மகனுக்கு முன்னால எனது உடம்பிறப்புகளுக்கு முன்னால நான் ஆடக்குறைப்போட இருக்கலாம். அப்ப ஆண்கள் ஆடக்குறைப்பு செய்தா உங்களோட கணவர் ஆடக்குறைப்பு செய்தா அது பாவம் இல்லையா? அவருக்கு போடலாம். அவர் முடங்காலு கீழதான் அவர் போடணும். அவர் கட்ட வெளியில போகலாம். வெளியால போட ஷார்ட்ஸ் போட 35 பாகைக்கும் மூடிக்கொண்டா போகணும்.
அது அப்படி அது அது எங்கிட்ட விருப்பம். நாங்க பாரமா நினைக்கலையே, நீங்க அதை நீங்க கவலைப்படுறீங்க. மட்டும் நினைக்கல, சில சகோதரிகள் நினைச்சு இப்ப அதை கலக்கிட்டீங்க. நினைக்கிறாங்களுக்கு நாங்க ஒண்ணும் செய்யலாது. இப்ப நாங்க எங்கட மார்க்கெட்ல இருக்கிற நாங்களே அதை நாங்க சந்தோஷமா ஏற்றுக்கொள்ளக்கூடிய மேற்று மதத்தாக்களுக்கு அது பாரமாகவும் இல்ல அது இப்ப நான் அடிமைத்தனமாகவும் இலங்கையிலேயும் இருக்கிறது. உங்கள்ட்ட பாக்குறேன், யாழ்ப்பாண முஸ்லிமாக்கள் இப்படி உங்களை மாதிரி இப்படி அது ஏன்னு அது ஒரு ஹால் சாரி எடுத்து இப்படி தான் வேணும். அது ஏன்னு சொன்னா பள்ளிக்கூடத்துக்கு போற அவங்க பிள்ளைகள் வந்து வாழ்ந்த அந்த பஞ்சாபி இதை எடுத்து முழுக்க இல்ல முழுக்க இந்தியாவுல சரியான ஆப்போசிட். அவங்க சும்மா இந்தியாவுல பொட்டும் வைப்பாங்க, பூவும் வைப்பாங்க. ஏன்னு சொல்லுங்க, அவங்க வாழ்க்கை ஒரு நாடு இலங்கையிலே இப்படி ரெண்டு டிஃபரன்ஸா இருக்குன்னு எனக்கு விளங்க இல்ல. இல்ல. அது ஏன்னு சொன்னா அவங்க வாழ்றது இந்து மக்களோட சேர்ந்து. அங்க எங்கட பக்கம் சாமர்த்திய விட செய்ய மாட்டாங்க. சரியா? எங்கட பிள்ளைகள் பெரிய பிள்ளை ஆகுனா ஒரு வீட்டுல இருக்கிற ஆணுக்கு அந்த பிள்ளை முன்பான போடுறத வச்சுதான் தெரிஞ்சு கொள்வாங்க. ஹிந்து மக்களோட சேர்ந்து வாழ்றேன்னு சொல்றீங்க, ஒரு பக்கம் சொல்றீங்க, அதுக்கு மாறினா எங்களை கழிச்சு வச்சிருவாங்கன்னு சொல்றீங்க. இல்ல இல்ல கேளுங்களேன். இஸ்லாமிய மக்கள் சாமர்த்திய வீடு கல்யாணம் இல்ல அது தெரிஞ்ச விஷயம். இஸ்லாமிய மக்கள் சாமர்த்திய வீடு அங்க செய்யறாங்க. ஏன்னு சொன்னா இந்து மக்கள் சாமர்த்திய வீடு செய்யறத கண்டு அவங்களும் அந்த இல்ல அவங்களும் கூட குரான் தானே படிச்சவங்க. அது அவங்க படிச்சாலும் குர்ஆன் தானே. அதுதானே அவங்க பிழை அப்ப அவங்க பண்டிகை சாப்பிடணும், இவங்களும் சாப்பிடணுமோ? அவங்க பிழை செய்யறதுக்கு வாணி இப்ப ஒரு ஆக்க செய்யறதுக்காக நாங்க அவருக்கு செய்யறாங்கன்னு நான் சண்டை பிடிக்கல. அப்படி இல்ல, நீங்க உங்களை மாதிரி இருந்தா அவங்களும் இருக்கலாம். எங்கட இதுல இப்படி இருக்கு, அவங்களோட விருப்பம். நான் ஒண்ணுமே செய்யல. எங்கட மதத்துல இப்படி இருக்குன்னு இருக்கலாம் தானே. அப்படி எல்லாம் இப்ப எல்லாருக்கும் ஆசை, எல்லாருக்கும் மாற்றங்கள் வந்துட்டு ஆசை இருக்கத்தானே வேணும். ஆசை இருந்தாலே அதான் சொல்றேன். அப்ப அந்த ஆசை ஏன் ஒடுக்கி வைக்கிறீங்கன்னா இப்ப நாங்க ஆசை இருந்தானே அல்லாஹ் சொன்ன அந்த அதத்தான் அந்த ஆசையை ஒடுக்கி அடுக்கி தடுக்கி வைக்கிறீங்கன்றதான் இப்ப கேள்வி. எங்கட அம்மா அப்பாவே பாவம் செஞ்சுட்டு அப்புள் பழத்தை திண்டுட்டு உலகத்துக்கு வந்துட்டாங்க. அப்ப அவருக்கு பிறந்த பிள்ளைகள் நாங்க பாவம் தான் செய்வோம். பாவம் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த மரத்துல நிக்காத போகாதுன்னு சொன்ன உடனே 2 பேரும் தின்னுட்டாங்க. தின்னுட்டு வெளியால உலகத்துக்கு வந்தாங்களே அவர பிள்ளைகள் தானே நாம. அப்ப நாங்க பாவக்கடல்ல இருக்கத்தானே வேணும். அப்ப அவர் அடிமைப்படுத்தினதால, ஆதாம் அடிமைப்படுத்தினதால இப்ப தொடர்ந்து அடிமைப்படுத்திக்கொண்டே இருக்கணுமா? அடிமைப்படுத்த சொல்லல. எந்த இடத்துல அடிமைப்படுத்த சொல்லி இருக்குது? இல்ல ஒரே சம உரிமை இருக்கா? இல்லங்க நில்லுங்க கேக்குறேன். சம உரிமை எப்படி? நான் ஒரே ஒரு கேள்வி இதுக்கு கேட்கிறேன். சம உரிமை கொஞ்சம் இல்லைங்களா? நீங்க ரோட்ல நிக்கிறீங்க, உங்களோட ஜெயமலர் ரோட்ல நிக்கிறா, நான் உங்களோட வேதனைப்படுத்தல. சரியான கப்பியா இருக்குது. நீங்க சேட்டை கலட்டி போட்டு நிக்கிறீங்க, உடுப்புல ஒன்றும் இல்லாம. இந்த ஜெயமலரால கலட்டி போட்டு எல்லாத்தையும் கலட்டி போட்டு நிக்கலுமா? இல்ல ஜெயமலர் அந்த கேள்விக்கு பதில சொல்லுங்க. நீங்க மேல் சட்டையெல்லாம் கலட்டி போட்டு நிக்கிறீங்க. இல்ல அது எந்த மதத்துக்கும் இல்ல மதத்துக்கும் இதுக்கும் அது அவங்களோட விருப்பு பொறுப்பு. அது நீங்க உதாரணத்துக்கு இதை எடுக்கல. அது இல்ல மூடிக்கொண்டிருக்கிறதும் இந்த இதுல அது இந்த முகத்தை மூட சொன்னது யாரு? முகத்தை மூட சொல்லலையே. மூத்த மூட சொல்லல, ஆடை போட சொல்லி இருக்குது. அதுதான் நீங்க தெரியாம கதைக்கிறீங்கன்னு சொல்றீங்க. ஆடை போட சொல்லுது எப்படின்னு சொன்னா, நீங்க இறுக்கம் இல்லாத உடம்பு தெரிய இறுக்கமான ஆடை போடாம விரிவான ஆடை போடுங்க. அதான் இப்ப நீங்க கொஞ்சம் வெளியில கொஞ்சம் ஒரு நோட்டம் பண்ணுங்க, வேலை 2 நாள் விட்டுட்டு. இல்ல ஏன்னா இப்ப வஜிதா, இப்ப இங்க நான் சொல்றேன், இப்ப நான் இந்த ஈஸ்டாமுக்கு 27 வருஷம் சரியா? ஈஸ்டாமுக்கு அப்ப நான் ஈஸ்டாமுக்கு வந்த நேரத்துல இஸ்லாமியர்கள் அந்த உடுப்புடன் இருந்தார்கள், சல்வார் கமிசும் அப்படித்தான் இருந்தார்கள் அந்த ஆடையோட. இப்ப இந்த ஆன்லைன்ல எல்லாரும் சட்டையை ஓட பண்ணி ஒரு சட்டையை போட்டுட்டு லைக் இங்கே அதான் நாங்களும் செய்கிறோம், போட்டுட்டு தலையில் ஒரு துண்டை கட்டினா சரியோ? அப்போ அதை நாங்களும் செய்யலாமே, செய்யலாமே. இப்போ அப்படித்தான் செய்யணும். ஜீன்ஸோட பிள்ளைகள் போகுது, அதுவும் ஜீன்ஸோட போட்டு அந்த சின்ன இப்போ பிள்ளைகள் போடுற அந்த ஸ்டைலோட போகுது. அப்போ நாங்கள் கூட போட்டு பெரிய ஆட்கள் போறாங்க இங்க துருக்கி முறக்காங்க. ரெண்டு பக்கமும் கேட்குறீங்க. இல்ல அதை நான் போடுறது அதான் கூட முடியல. மற்ற வயதாவிலே உலக ரீதியில இப்போ நான் கேட்டப்ப என்னோட வேலை செய்கிற கொசோவாலேருந்து வந்த முஸ்லீம் பொம்பளை, துருக்கிலேருந்து வந்த முஸ்லீம் பொம்பளை, மற்ற இந்த இந்தோனேஷியா முஸ்லீம் பொம்பளையில அவே எல்லாரும் இப்போ இந்த மொட்டாக்கிட்டா போடையில அப்போ இந்த இதுவும் பிடிக்கல. அப்போ நான் கேட்டேன் இப்போ கொசோவாவிட்ட, நீங்கள் இதெல்லாம் பிடிக்கிறேன் நோன்பட்டு, நான் இப்போ நவீன முஸ்லீம்டா. அதே மாதிரி துருக்கி பொம்பளை அவட்டையும் கேட்க அவன் சொல்றா மொட்டாக்கிட்ட ஒன்றும் இல்லை, அவையெல்லாம் புரியா துருக்கியால முஸ்லீம் பொம்பளை. ஆனா இது சொல்லுவா, நான் நவீன முஸ்லீம் தான், நான் மற்றது முகமது இல்லை, எனக்கு அலிதான் தூதர் அலிதான் என்னுடைய. துருக்கி கொஞ்சம் வித்தியாசமா அப்ப அப்படி சொல்லுவா.
அப்படியே எல்லா இடத்துலயும் மாறிக்கொண்டு நவீனமா மாறுறாக்கள படி இன்னுமே இருக்கிறேன்னு சொன்னா நீங்களா தான் இருப்பீங்க. அது சந்தோஷப்படுறோம். அல்ஹம்துலில்லாஹ். அப்படியே நம்ம தட்டி வச்சிடணும். அல்ஹம்துலில்லாஹ். ஆனா நீங்க படத்துல இப்படி இருக்கு இதான்றீங்க, வீட்டுல அப்படியே மேலால கலட்டி தான் இருக்கு. மேல அந்த வர்ற முட்டாக்கு இல்லையா? வீட்டுல நான் மறைக்க வேணும். நீங்க இப்ப போட்டோல அப்படியே இருக்கு. கணவர் மகரமானவர், எனக்கு உரிமையானவர், என் பிள்ளைகள் உரிமையானவர். அப்ப உங்களுக்கு விளங்குது ஒரு இதா இருக்கு, பக்கியா இருக்கு, ஒரு அரிக்கண்டமா இருக்குன்னு கலட்டிட்டு இருக்கிறீங்க. இதை விட நரகம் தான் நெருப்புக்குள்ள நாங்க இறைவனைகளை வைக்க போறாங்க. அது இந்த நாங்க இதை விட அந்த நெருப்புக்குள்ள அது பரவாயில்ல. அவர் போயிட்டாரு, மேல போனவருக்கு பாம்புக்குள்ள போட்டான பள்ளிக்குள்ள போட்டாங்க. போனவர்கள் வந்து சொன்னது அவங்ககிட்ட அங்க மேல போய் அந்த நம்பிக்கை தான் போயாச்சு. உயிரே இல்லையா அவங்க பண்ண நமக்கு என்னப்பா? அதுதான் அதுதான் இறை நம்பிக்கை. இப்ப இறைவனை நீங்க பார்த்தீங்களா? எல்லாருக்கும் கடவுள் நம்பிக்கை இருக்கு. கடவுள் நம்பிக்கை தான தர்மம் செய்தவன் சாகுறாரு தான், செய்யாதவன் சாகுறாரு தான். நான் இல்லைன்னு சொல்லலையாக்கா, நான் இல்லைன்னு சொல்லல, இருக்குத்தான் இல்லைன்னு நான் சொல்லல. அந்த நம்பிக்கை அவங்களுக்கு அவங்க அதுல வெற்றி வருவாங்க, அவ்வளவு. அதுதான். இப்ப நாம என்ன செஞ்சா, ஒரு நாளைக்கு நாம முகமது நபி அவங்க 100 தரம் பாவ மன்னிப்பு கேட்பாரா ஒரு நாளைக்கு? 100 தரம். அவர் என்ன பாவம் செஞ்சிருப்பாரு? நேரமும் கொடுத்த படிப்பு வந்து ராத்திரி முழுக்க இரவரவா உங்களோட தங்கச்சி உங்களுக்கு எல்லாம் சொல்லி தந்தாரு. சரி, தங்கச்சி சொன்ன அவள் ஜமா தின்ன விட அவன் இல்ல வஜிதா. இப்ப ஒவ்வொருத்தருக்கு இப்ப நாங்க உங்கள பிள்ளையாம ஒன்றுமே சொல்லல, திணிக்கவும் இல்லை, சரியா? ஆனா மதத்தை நாங்க எடுக்கவே இல்லை, சரியோ? மனிதர்கள் இப்ப நீங்க சொல்ற மாதிரி தான் ஒவ்வொருத்தருக்கும் பிள்ளை பிறந்த உடனே சொல்றப்படுற விஷயங்கள், அதுக்கும் மதத்துக்கும் சம்பந்தம் இல்லை. பிள்ளை அதுக்கப்புறம் நான் ஒரு சைவத்தை படிக்கிறனோ அல்லது சமயத்தை படிக்கிறனோ ஒரு இஸ்லாம் படிக்கிறோம், முதல்ல எங்க அம்மா அப்பா அவங்க சொல்லி தர வழியில தான் நாங்க ஒரு 5-6 வயது வரைக்கும் மாறோம். அப்புறம் பள்ளிக்கூடத்துக்கு போனதான் ஒரு சமயமானம் வருது. அதுல சின்ன சின்ன கதைகள் மூலமா அறிகிறோம். அதை அப்போ அப்படி வந்து கொண்டது தான் சமயம். அப்புறம் நீங்கள் என்ன இப்படித்தானுங்கிற மதம், இப்படித்தாங்கிற சமயம், இப்படித்தாங்கிற சமயம் பண்ணுக்கல, நாங்கள் இங்கே அனுபவிக்கிறோம் அவர்களோட. இப்போ நாங்கள் தெரியாட்டா புரியாட்டா நாங்கள் அழைக்க மாட்டேன் உண்மையிலேயே. இல்லை, வஜிதா அவர்களும் இப்போ எங்களுக்கு ஐரோப்பியவர்கள் இல்லாட்டி நாங்கள் சைவம் தான். இப்போ வஜிதாக்களும் அரபியற்ற பிசினஸ் வரைய இல்லாட்டி அவவும் சைவம் தான். முஸ்லிமா வார அவட்ட ஒரு கழியே காணும். இப்போ உண்மையா தமிழரா அல்லது அரபியரா தான் கேள்வி. என்னன்னு சொன்னா, என்னோட தாய்மொழி தமிழ். அப்படி என்ன தாய்மொழி தமிழ், நான் பேசுகிற மொழி தமிழ். எனது நான் வழிபடுற மார்க்கம் இஸ்லாம், அவ்வளவுதான். சைவம் தானே தமிழ்ல. இப்ப சைவத்துக்கு தமிழ் இல்ல, அது ஒரு மொழி. நானும் நீங்க பேசுறதுக்கான உறவு. ஆரம்பத்துல தமிழ்ன்றது ஒரு மதம். அது சரியா எனக்கு. அப்ப இந்த மார்க்கம் இஸ்லாம், அவ்வளவுதான். எனக்கு இந்த பெற்றோர்கள் காட்டி தந்த மார்க்கம் இல்லை. நீங்களே உங்களை அறியாம இல்லை, அதுதான் உண்மை. இலங்கையில 4 மதம் உணவு வந்தது. மார்க்கம் மதம் நம்பா நீ நாங்க பள்ளியில மதம் 4 மதம் தானே எழுதுறேன். ஆனா நாங்க மதம் சொல்ல இல்ல, அதான் சொல்றேன். இப்ப உங்களோட சமயம் வந்து வஜிதா இஸ்லாம். நீங்க கொஞ்ச நாலு பேர்கிட்ட கேட்டுட்டு தானுங்கோ. என்ற சமயம் இஸ்லாம். நான் ஒவ்வொரு இதைக்கும் படிக்கிறேன். சரி, சமயம் இஸ்லாம். நான் அதை மார்க்க ஒழுகுறேன். நான் அது நிறைய ஒழுகுறேன். இப்ப நாங்களும் வழிமுறைகள் எனக்கு நான் அதை பின்பற்றுறேன். இல்ல, இஸ்லாமிய மதம் சொல்லக்கூடாது, மார்க்கம் தான் சொல்லணும். சொல்லி மார்க்கம் தான் அந்த இஸ்லாமிய மதத்துல உள்ள மார்க்கம். அந்த உங்களோட குர்ஆன் அந்த வழியை நாங்க கற்று கொண்டு போகணும், அவ்வளவுதான். அந்த குர்ஆன்ல சொல்லப்படுறது உங்களுக்கு அந்த மதம் காட்டிய மார்க்கத்தை தான் சொல்லுது. ஒழுக்கம் தான், ஒழுக்க நெறிமுறைகள், ஒழுக்க நெறிகள். அதுதான் அது சமயம் இல்ல, அது சமயம் இல்ல. அது சரி சரி. மதம் திருக்குறள். எங்களுக்கு திருக்குறள் இருக்கு. திருக்குறள் ஒரு நெறி, ஒரு மார்க்கம். சொல்றது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்க ஹப்ரீல்னு சொல்லுவீங்க. அவரால இறைவனுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு வேத நூல். ஆனா ஹதீஸ் என்று சொல்றது முகமது நபியோட வாழ்க்கை முறை. இரண்டையும் பிரிஞ்சு சொல்லுங்க. வாழ்க்கை முறை ஹதீஸ் என்று சொல்றது. அல்லாஹ் என்று சொல்றது இறைவன். இறைவனை தான் நாங்க அல்லாஹ் என்று சொல்றோம். நீங்க அதுதான் உண்மையான கடவுள் அல்லாஹ். முகமது நபி மனிதர். முகமது நபி மனிதர். அவர் மனிதனா நம்மளை போல
ஒரு தாய்க்கு பிறந்தவர் தான் முகமது நபி. ம். அவரை நாங்க வணங்க இயலாது. அவரை ரெஸ்பெக்ட் பண்ணலாமே தவிர அவருக்கும் பாவ மன்னிப்பும் இருக்குது. அவர் பாவம் செஞ்சு வாழ்ந்திருக்காரு. எங்களுக்கு அப்படி சொல்லப்படையில எங்களுக்கு கடவுள் தான் மனிதனாக பிறந்தாருன்னு தான் எங்கட மதத்துல இல்ல கடவுள் தான் மனிதராக கடவுள் பார்த்தாரு. கடவுள் படைச்சு போட்டு பார்த்தாரா, மானத்துல இருந்து பார்த்தாரா, மனிதருடைய அட்டகாசங்கள் பொறுக்க இல்லாம அவர் வருந்தினாராம். ஐயோ நான் படைச்ச இப்படியெல்லாம் இந்த மனுஷர்கள் இருந்தா நான் இந்த மக்களை படைச்சிருக்கவே மாட்டேனே என்று வருந்தினாராம். வருந்துட்டு தான் இவர்கள் பாவ வழியில போறார்கள்னு சொல்லி இவர்களை முடிப்பதற்காக தானே மனித ரூபம் எடுத்து வந்துதான் பிறந்து அந்த இயேசுநாதரையும் சும்மா விட்டாங்க. நாங்க சொல்றோம். ஆனா யூதர் என்ன சொல்றாங்க, மெசியா இன்னும் பிறக்கவே இல்ல, வரவே இல்ல, அதுக்காக ஒரு கதவை திறந்துச்சுன்னா இருக்காங்க. இப்ப நீங்க கேட்டீங்க தானே அந்த நாங்க இப்ப ஈசா நபியை பத்தி நீங்க கேட்டீங்க தானே, முரம்படக்கூடாதுன்னு நான் சொல்லவே இல்லைண்டு. இப்ப நீங்க சொன்னீங்க அவரை சிலுவையில் அரைஞ்சி அவரை எழும்பினாரு 3 ஆண்டு கிறிஸ்தவ மதம் சொல்லுது. இஸ்லாமிய மதம் அங்க முரம்பட்டு சொல்லுது. எப்படின்னு சொன்னா அவரை உயர்த்தப்பட்டுட்டாரு. அவரை போல ஒரு ஆள் தான் சிலுவையில் அறையப்பட்டாரு. ஈசா நபியா அல்லாஹ் வானத்துக்கு 7 உலகத்துக்கு மேல எடுத்துட்டான். அவர் இந்த உலகத்துக்கு வந்து நட்போதனைகள் போதித்து திருப்பி வாழ்ந்து மரணம் செய்வார். அப்போதுதான் இந்த பலஸ்தீன் பிரச்சனை முடியும் என்று சொல்லப்பட்டிருக்கு. உங்களுக்கு மார்க்கம் சொல்லுதா மதம் சொல்லுதா? மார்க்கம் சொல்லுது. அந்த மார்க்கம் நெறிப்படுத்தி இருக்குது. அந்த சரி, நான் விடை கேட்டுக் கொள்கின்றேன். அந்த மதத்தை வச்சுதான் அந்த மார்க்கம் நெறிப்படுத்துது. இஸ்லாம் மதம், குர்ஆன் மார்க்கம். இல்ல, இஸ்லாம் மார்க்கம் தான். நீங்க தேடி பாருங்க, இஸ்லாமிய சைட்டுகளை தேடி பாருங்க. ஆனா அது மதம் என்று சொல்லுங்க. சரி, இலங்கையில எத்தனை மதங்கள்? இல்ல, இலங்கையில தமிழோடு சம்பந்தப்பட 3 மதமும் ஒரு மார்க்கம். இல்லங்க, மதம் இருக்குது. இலங்கையில 3 மதம் ஒரு மார்க்கம். மதம் இருக்கு 4 மதம். இலங்கையில 4 மதம். இல்ல, மதம் பிடிக்குமா? மதம் பிடிக்க கூடாது. நானும் கேக்குறேன், நீங்க பள்ளி வாசல்ல போய் ஓதுறீங்க தானே, இந்த வணங்குறீங்க தானே, அல்லாவே 5 முறை தொழுகை செய்யறீங்க தானே. மார்க்கத்தை தொழுகிறீங்களா, மதத்தை தொழுகிறீங்களா? மார்க்கத்துக்கு தான் தொழுகிறேன். மார்க்கத்தை எப்படி தொழுவீங்க நீங்க? வழியான காட்டிட்டு போன வழி காட்டின அந்த கடவுளை தானே நீங்க தொழுகிறீங்க. அந்த வழியத்தானே நாங்க வழிய நீங்க பொய்யாம தொழலாம் தானே தொழுகிறீர்கள். வலிய தொழுகிற ஆனா வலிய தேடுகிறார். இப்ப நான் உங்கள்ட்ட எல்லோருக்கும் வலி இல்லாமல் எல்லோரும் புடைபெற்று செல்வோம். உங்களோட மனசுகள் ஏதாவது நொந்திருந்தால் சம்மதம். இது நீங்க வஜிதா எல்லாத்தையும் சொல்லி கடைசியா உண்டுதான் யோசிச்சு பாருங்க. இரவுக்கு இதுக்கு விட தெரியுது உண்டு. ஆனா உண்டு வஜிதா, நீங்க கோவிக்காம கேளுங்க இந்த விஷயத்த, சரியா? இப்ப நாங்கள் பிள்ளைகளுக்கு சின்ன பிள்ளையிலேருந்து அந்த குரூரத்தை வளர்க்குற இல்லை, அந்த குணத்தை, சரியா? நீங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து விளையாடுங்கோ, எல்லாரும் கொடுத்து விளையாடுங்கன்றது தான் நாங்கள் சொல்லி கொடுக்குறது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, இங்கே பார்க்கல நடந்த ஒரு சின்ன விஷயம். அந்த பிள்ளைக்கு 5 வயது, இப்போ அவளுக்கு பெருசு 15-20 வயசு ஆச்சுது. அந்த படியனுக்கு 5 வயசு, இஸ்லாமிய படியனோட பார்க்கல விளையாடக்கில்லையே, சரியா? தள்ளி இப்படி விட்டு போட்டு இவன் ஹிந்து, அந்த வயதில் 5 வயசுலேயே இப்போ அவன் துவக்கூடான்னு நிற்பான் அந்த படியன். அப்போ எவ்வளோ ஒரு குடூரத்தை சொல்லி வளர்த்திருக்கணுமான்னு பாருங்கள் வீட்டில் அந்த பிள்ளைக்கு. இப்படி தான் சொல்லி அந்த பிள்ளையை தள்ளி விட்டானே, என்ன நான் ஓங்கி கொண்டு போனேன். நான் அப்போ சொல்லிட்டேன், இல்லை இதில் பிரச்சனை வருமான்னு சொல்லி. என்ன ஒரு தாய் செய்ததுக்காக எல்லாரையும் இல்ல அப்படி இல்ல, அப்படி நிறைய வச்சுதான், இப்படி நிறைய சொல்லிதான் வளர்க்கிறார்கள். நாங்க அப்படி வளர்க்கறது இல்ல. இல்ல நான் சொல்றது குர்ஆன்ல சொல்லலையே, சொல்லலையே அதை நாங்க சொல்லலையே. அவங்க மதம் முடிச்சிருக்கிறாங்க. இல்ல வஜிதா, நில்லுங்க நான் சொல்றது கேளுங்க. எனக்கு 4 பிள்ளைகள் இருக்குது. என்னைக்கு அந்த பேர பிள்ளையையும் நான் நேற்று கூட நான் போட்டோ அனுப்புறேன் பாருங்க. அந்த பிள்ளை சோறு சாப்பிட கூட பக்கத்து பிள்ளைகள் வந்துச்சு எங்களோட வீட்டை, மகளோட வீட்டை. அப்ப உறப்பு கரை சமைச்சிட்டேன்.
அப்ப நான் எங்கிட்ட சாப்பிடுறீங்களாண்டா, அப்ப நான் எங்களோட மகள் சொன்னா உறப்பு தானமா சாப்பிடுற ஒரு 7-8 பிள்ளைகள், அவ்வளவும் வெள்ளக்கார பிள்ளைகளும் பக்கத்து பிள்ளைகளும் என்ன செஞ்சேன்னு சொன்னா முட்டை பொரிச்சு அந்த பிள்ளைகளுக்கு சோத்தோட போட்டு கொடுத்தேன்னா